ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு பேசணும், உங்களை பலப்படுத்தணும், உங்களை ஸ்திரப்படுத்தணும், கிருபையினால் நன்மையினால் திருப்தியாக்கி அனுப்பணும் அந்த மீட்டிங்கில். அதனால் அது கர்த்தரால் மட்டும்தான் கூடும், எங்களால் அல்ல, கர்த்தரால். வருகிற ஊழியர்களால் அல்ல, கர்த்தரால் கூடும். நீங்கள் ஆண்டவரே என்னோடு பேசுங்கன்னு சொல்லும்போது ஊழியர்கள், இன்றைக்கி வரக்கூடிய ஊழியர்களை மறைத்து ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வரும். ஆமே, விசுவாசிக்கிங்களா? ஆண்டவர் இன்னைக்கு என்னோடு பேசணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? இன்றைக்கி ஆண்டவர் என்னை பலப்படுத்தணும், அந்த விருப்பம் உங்களுக்குள் இருந்தாலே கர்த்தர் உங்களோடு இடைப்பட ஆரம்பிப்பார். இன்னொன்று ஆண்டவரோடு நெருங்கி வாழணும், இன்னும் ஆண்டவருக்குள்ளே ஸ்திரப்படணும்னு ஒரு ஏக்கத்தோடு அமர்ந்திருங்கள். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய கிரியையை நமக்குள் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார், ஆவல் உள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி நான் ஜெபம் பண்ணுவோம். தம்பி ஜெப நடத்துவாங்க ஒரு 5 நிமிஷம். அபிஷேக், தம்பி அபிஷேக் ஒரு 5 நிமிஷம். எல்லாரும் கண்களை மூடி, தகப்பனே அப்பா என்னோடு பேசணும் ஆண்டவரே, தகப்பனே என்னோடு நீங்கள் பேசணும்ப்பா ஆண்டவரே, என்னோடு நீங்கள் பேசணும். நான் வந்து ஆண்டவரே வெறுமையாக நான் போயிடக்கூடாது ஆண்டவரே. அப்பா நான் வந்து ஆண்டவரே ஏனோதானோ என்று வெறுமையாக நான் இந்த இடத்த விட்டு கடந்து சென்றக்கூடாது ஆண்டவரே. என்னோடு பேசணும் ஆண்டவரே. ஆண்டவரே எனக்குள்ள ஒரு மாற்றத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு மாற்றத்தை கட்டளையிடுவீராக ராஜா, எனக்குள்ள ஒரு மாற்றத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. தகப்பனே ஆண்டவரே, நான் ஆண்டவரே இந்த இடத்திற்கு வந்ததற்கு எனக்கு ஒரு முகாந்திரத்தை காட்டுவீராக ராஜா, எனக்கு ஒரு முகாந்திரத்தை காட்டுங்கப்பா, எனக்கு ஒரு முகாந்திரத்தை காட்டுங்கப்பா. அன்றைக்கு தாவீது சொல்கிறாங்க, ஆண்டவரே நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ என்று கேட்கிறார். அதே போல் ஆண்டவரை பார்த்து, ஏசப்பா நான் வந்ததற்கு இன்றைக்கு எனக்கு ஒரு முகாந்திரத்தை நீங்கள் தாங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு முகாந்திரத்தை நீங்கள் தரணும்ப்பா, என்னோடு பேசணும்ப்பா, உங்கள் மெல்லிய சத்தத்தை நான் உணரணும்ப்பா ஆண்டவரே, நான் உங்களை பார்க்கணும் ஆண்டவரே, நான் உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. நீங்கள் வந்தா ஆண்டவரே ஒரு பெரிய ஒரு விடுதலை, நீங்கள் வந்தா ஒரு பெரிய ஒரு அற்புதம், நீங்கள் வந்தா ஆண்டவரே என்னுடைய பலவீனங்கள் எல்லாம் மாறும் ஆண்டவரே. ஆண்டவரே என்னோடு நீங்கள் பேசணும்ப்பா, என்னோடு நீங்கள் பேசணும் ஆண்டவரே. தாகத்தோடு கேளுங்க, சும்மா ஏனோ தானோ வாயின் வார்த்தையால் கேட்டுறாதீங்க. தாகத்தோடு, வாஞ்சையோடு, ஒரு விருப்பத்தோடு, நம்ம எவ்வளோ தாகத்தோடு கேட்கமோ, தாகம் உள்ளவருமே தண்ணீரை வறண்ட நிலத்தின் மேலே ஆறுகளை ஊற்றுகிற தெய்வம். அப்பா ஆண்டவரே, பாடல் வேலையில் உங்கள் பிரசன்னம் ஆண்டவரே அளவில்லாமல் என்னை நிரப்பணும் ஆண்டவரே. ஆராதனை வேலையில் உங்கள் அபிஷேகம் என்னை தொடணும் ஆண்டவரே. ஆண்டவரே ஆவியினால் நிரப்புங்கப்பா ஆண்டவரே, ஆவியினால் நிரப்புங்க, வல்லமையினால் நிரப்புங்க ஆண்டவரே, தீர்க்க தரிசனம் வரத்தினால நிரப்புங்கப்பா ஆண்டவரே. ஜப வேலையிலையும் ஆண்டவரே பாரத்தோடு ஜெபிக்கணும்ப்பா ஆண்டவரே, பாரத்தோடு ஜெபிக்கணும், கண்ணீரோடு ஜெபிக்கணும் ஆண்டவரே, புலம்பி ஜெபிக்கணும் ஆண்டவரே. செய்தி வேலையில் என்னோடு பேசுவீராக, செய்தி வேலையில் என்னோடு பேசுங்க ஆண்டவரே. நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரே, கொண்டு வருகிற தாசனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக ராஜா. நீங்கள் வெளிப்படுங்கப்பா, நீங்கள் வெளிப்படுங்க. அல்லேலூயா. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே எல்லாரும் சொல்றீங்களா? நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே அப்பா நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவர் கடைசியா ஒரு முறை, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவர்
நீளமாகுமே. சொல்லுங்க. வனாந்திரம் வயல்வெளியாகுமே அப்பா. பாலானதும் பயிர் நிலமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவர் முடிந்தவர்கள் கைகளை உயர்த்தி நிறைவே நீர் வாருமே. நீரை அப்பா நீங்க வாங்கப்பா. ஆண்டவரே நீங்க வந்தா மட்டும் போதும் அப்பா. நீங்க வந்தா அப்பா ஆண்டவரே என் காஞ்ச நிலம் ஆண்டவரே பயிர் நிலமா மாறும். ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே கடைசியா பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. சொல்லுவோமா? நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே அப்பா. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. சக்கரவளமா முடியாததும் சாத்தியமாகுமே. ரெண்டு கை வார்த்தைகளை உயர்த்தி நிறைவே நீர் வாரும் அப்பா. அப்பா உங்க பிரசனத்தை உணர்வுடப்பா. நீர் வேண்டுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவர். நன்றி ஆண்டவரே. தகப்பனே ஆண்டவரே எங்களோடு பேசுங்கப்பா. ஆண்டவரே ஆராதனை வேலையில் பாடல் வேலையிலும் ஆண்டவரே ஜெப வேலையிலும் ஆண்டவரே செய்தி வேலையிலும் ஆவியானவர் எங்களோடு இடைபடுவீராக. எங்களோடு பேசுங்க ஆண்டவரை. கொண்டு வருகிற தாசனை மறைத்து என் ஆவியானவர் இடைபடுவீராக. ஆண்டவரே நீர் ஆளுகை செய்வீராக ராஜா. ஆண்டவரே எங்களுக்கு என்ன வார்த்தை தேவை என்று ஆண்டவரே அந்த வார்த்தை ஆண்டவரே நீ தாசனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. நீங்கள் பேசுங்கப்பா. எங்களோடு இடைபடுங்க ஆண்டவரே. நீங்கள் வந்தால் எங்கள் பலவீனம் மாறும். நீங்கள் வந்தால் எங்கள் ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளும் மாறும். ஆண்டவரே எங்களோடு இருப்பீராக. மகிமைப்படுவீராக. பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் என்று செய்வீராக. ஆண்டவரே எங்களை மாற்றுவீராக ராஜா. உடைத்து உருவாக்குங்க ஆண்டவரே. எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக ராஜா. பெரிய காரியங்களை செய்ய மகிமைப்படுவீராக. மீட்பரே சும்மா ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தம்பி நல்லா பாடினாங்க. எத்தனை பேர் சேர்ந்து ஆண்டவரே நீர் வாருமையான்னு கூப்பிட்டீங்க? உண்மையாக கூப்பிட்டீங்களா? உண்மையாக கூப்பிட்டா அவர் எந்த சூழ்நிலையிலும் வருவார். நம்மளோட இடைப்படுவார். நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சத்தமாக ஒரு 3 அல்லேலூயா சொல்லாமா? வாலிபர்கள் மாதிரி, ரட்சிக்கப்பட்ட வாலிபர்கள் மாதிரி, ஆண்டுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட வாலிபர்கள் மாதிரி நல்ல சத்தமாக அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் காட். நான் இடையில ஒரு அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் ஒரு ஆண்டோடைய பாடலை பாடினாங்க. அதே மாதிரி எங்கேயுமே பார்த்ததில்லை. அந்த பாடலை அவங்க பாடும்போது ஒரு முடிஞ்சால் நான் நெக்ஸ்ட் வீக் அதை உங்களுக்காக யூடியூப்பில் இங்கே எடுத்து டவுன்லோட் பண்ணி டிஸ்பிளேயில் போடுறேன். எந்த இடத்துலையும் அப்படி பாடினதை நான் பார்த்ததில்லை. அவ்வளோ ஒருமனமாக, அவ்வளவு வைராக்கியமாக, பலத்த சத்தத்தோடு
நல்லா கை போட்டு ஒருத்தங்க மேலே ஒருத்தங்க கை போட்டு நல்லா குதிச்சு முழு பலத்தை கொடுத்து பாடினாங்க. அதை கேட்கும் போதே அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஹல்லேலூயா. நீங்களும் ஆண்டவர் ஆராதிக்கும் போது நீங்களும் வாலிபர்கள் நல்லா ஆண்டவரை துதிக்கணும், நல்லா ஸ்தோத்தரிக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கும்போது தாவீது ஏன் இவ்வளோ பெரிய ஸ்தானத்தில் உயர்த்தப்பட்டார் என்றால், அவர் தேவ சமூகத்தில் இல்லை, ரோட்டில் ஆராதிக்க சொன்னாலும் வெக்கப்படாமல் ஆராதிப்பார். ஹல்லேலூயா. அவருக்கு ஒன்று அப்பா சமூகம் இருந்தால் போதும், உடன்படிக்கை பெட்டி இருந்தால் போதும், அவர் எங்கேயும் ஆடுவார், எங்கேயும் பாடுவார். அதனால் எட்டாத உயரத்திற்கு கர்த்தர் அவரை உயர்த்தி வைத்தார். ஹல்லேலூயா. தானியேலை பாருங்க, ராஜா கட்டளை போட்டாலும் அவர் இடைவிடாமல் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தார். முன்பு செய்தபடியே 3 வேளையை தொடர்ந்து ஜெபம் பண்ணினார். அப்படி ஜெபம் பண்ணதுனால கர்த்தர் கைவிட்டாரா? கைவிடவே மாட்டார் ஆண்டவர். துதிக்கிறவங்கள, ஜெபம் பண்ணுறவங்கள, ஆலயத்தில் வந்து ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறவங்கள ஆண்டவர் கனப்படுத்துவார். வீட்டில் தனி ரூமில் இருந்தும் நீங்கள் ஆண்டவரை ஆராதிச்சிங்கன்னா ரொம்ப இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கும். நல்லா தனி ரூம் இருந்துச்சுன்னா பாட்டு போட்டு நல்ல சந்தோஷமாக டான்ஸ் ஆடி ஆராதித்த நாட்கள் உண்டு, அழுது ஆராதித்த நாட்கள் உண்டு, மகிழ்ச்சியோடு ஆராதித்த நாட்கள் உண்டு. இன்றைக்கெலாம் கை தட்டுறதுக்கே நீங்கள் யோசிக்கிங்க. ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளணும். வேலை செஞ்சாதான் சம்பளம் தருவாங்க. அதே மாதிரி ஆண்டுடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விட்டீர்கள் என்றால் புதிய கிருபையை பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாடலாமா? மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா. இந்த இடத்துலையும் நீர் இறங்கி வந்திருக்கிறார். உங்களுக்காக அவர் உங்களுடைய அருகில் வந்து உங்களுக்காக அவர் மனம் இறங்க வேண்டும். உங்களுக்காக இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக அவர் ஆலயத்தில் வந்தது உண்மை. 2 பேர் 3 பேர் இருக்கும்போது அவர் இருக்கிறது உண்மை. அது 100க்கு 100 சத்தியம். ஆனால் அவர் உங்களுக்காக இறங்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கைக்காக, உங்களுடைய எதிர்காலத்திற்காக, உங்களுடைய பலத்திற்காக, உங்களுடைய சுகத்திற்காக, உங்களுடைய பாதுகாப்பிற்காக, உங்களுடைய வருமானத்திற்காக, ஃப்யூச்சருக்காக கர்த்தர் இறங்கி ஒரு நன்மையை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லாமா? ஹல்லேலூயா. பாடலாமா? மகிமையின் மேகமாக. என்ன காடு தம்பி? எனக்கு தெரியல. மைனராக வரும். ஜியா கொடுங்க, கை கொடுங்க. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு. தெம்போ கொஞ்சம் கூட்டிக்கோங்க, ஒரு 3. வாருமையா, வாருமையா, நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா, நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில். வாருமையான்னு சொல்லலாமா? நல்லா வாருமையா, நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா, நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக, எஸ் லோ, ஆசரிப்பு கூடாரத்தில். மகா பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. மகா பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே.
தம்பிமார்களாம் நல்ல சத்தமா பாருங்க, நல்ல சத்தமா பாடுங்களேன். இப்போ சிலர் மைக்கு கொடுத்து பாட சொல்ல போறேன், பேர் சொல்ல போறேன். சிலர் பாடுறது எனக்கே தெரியுது, அவங்க இப்படிதான் அசைக்கிறாங்க உதட. வாலிபர்கள் எப்படி இருக்கீங்களா? ஊழியக்காரங்க பிள்ளைங்க வேற இப்படி இருக்கலாமா? நல்லா பாட வேண்டாமா? ஆண்டவரை துதிக்கும் போது ஒரு மன மகிழ்ச்சியோட, ஒரு விடுதலையோட பாடி துதி செய்யும் போது தான் எத்தனையோ காரியத்தில் விடுதலையை பவுலும் சீலாவும் பாருங்க கட்டுக்களோடு தான் இருந்தாங்க. ஆனால் பாடி துதிக்கும் போது கட்டுக்கள் அறுந்து விழுது. கிறிஸ்தவத்தில் பாடல் என்பது ஒரு பொழுதுபோக்கல்ல, துதி என்பது ஒரு நேரப்போக்குக்கு செய்கிறதல்ல, ஒரு மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக செய்கிறதல்ல. இந்த இதை நீங்கள் சரியாக பண்ணிங்கன்னா அடுத்த இதில் ஆவியானவர் உங்களோடு வல்லமையாக இடைபட ஆரம்பிச்சிருவார். முதல் பகுதியை நீங்கள் உண்மையாக ஆண்டவருக்கு கொடுத்துட்டீங்கன்னா ரெண்டாவது பகுதி ஊழியரை வல்லமையாக கர்த்தர் உங்களுக்காக பயன்படுத்துவார். அவங்க பேச நினச்சிட்டு வந்தது ஒன்றா இருக்கும், இங்கே பேசுகிற ஒன்றா இருக்கும். ஆவியானவர் அவங்களை கொண்டு இயக்கிறது எத்தனையோ ஊழியத்தில் நாங்கள் பார்த்துருக்குறோம். அதனால் ஒரு விடுதலை வேணும். ஒரு நீங்கள் எதிர்பார்க்கணும், ஆண்டவர் எனக்கு ஒரு துதியின் ஆடையை தரணும்னு சொல்லி எதிர்பார்க்கணும், கேட்கணும். துதியின் ஆடை இருந்தால் தான் நீங்கள் உயர்த்தப்படுவீங்க தம்பி. அல்லது நீங்கள் இருக்கிற இடத்துலையே இருந்துடக்கூடாது. உங்கள் நன்மைக்காக தான் நாங்கள் பாடுறோம், உங்கள் நன்மைக்காக தான் ஆண்டவர் பாடலையாக ஈஸியாக நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வழியை பாடலாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் இயக்கத்தை ஒரு மனதோடு ஆண்டவர்கிட்ட தெரிவிக்கிறதற்கு ஒரு ஈஸியான ரூட்டு தான் ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற, விடுதலையை பெற்றுக்கொள்கிற, சுகத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு ஈஸியான வழிதான் பாடல். இந்த வாரத்தில் எப்போ சொன்ன நினைக்கிறேன், பென்னிகினையா மற்றும் இன்னும் ஒரு பெரிய தேவ மனிதர் அமெரிக்காவில் ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்ணுறவங்க பென்னிகினையா தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அவருடைய 90% அற்புதங்கள் அவர் பாடும்போது தான் நடந்திருக்குதான். அவர் பிரசங்கம் பண்ணும்போது இல்லை, பென்னிகினையாவுடைய லைஃப்பில் உள்ளதை அவர் சொல்கிறார். 90% அற்புதம் அவர் வர்ஷிப் பண்ணும்போதே ஆண்டவர் யார் யாருக்கு என்ன உண்டோ அந்த கட்டுகளெல்லாம் இருந்து விடுதலையாக்கி, நானும் பார்த்துருக்குறேன். அவர் வர்ஷிப் பண்ணி முடித்த உடனே பெரிய கியூ நிற்கும். எனக்கு வீல் சேரில் வந்தேன், காது கேட்காமல் வந்தேன், எனக்கு கண் பார்வை இல்லாமல் இருந்துச்சு, கேன்சர் கட்டி இருந்துச்சு. இன்னும் தமிழ்நாட்டில் சென்னைக்கு வந்திருக்கும்போது அந்த வீடியோ இன்னும் யூடியூப்பில் இருக்குது. 1980 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். 82 ஆண்டுகள், 1982 அந்த மாதிரி இயரில் இருக்கும். கேன்சர் உடஞ்சி அந்த பிளட்டோடைய ஸ்டேஜுக்கு வந்தாங்க ஒரு லேடி. அவங்க சாரி ஃபுல்லாக பிளட்டு, வாளியில் தான் அந்த கட்டியை பிடிச்சி கொண்டு போனாங்க. அதெல்லாம் வீடியோவில் இருக்குது. ஒரு தேவ மனிதர் அவர் கையை நீட்டி, அங்கே கேன்சர் பேஷண்ட் இருக்கிறாங்க, இங்கேருந்து கை நீட்டி ஜோம் பண்ணுறாரு. அந்த கேன்சர் கட்டி உடஞ்சி கீழே விழுது ஸ்பாட்டில். எந்த கத்தியும் வைக்கல, எந்த பெயினும் கிடையாது, எந்த ஆப்ரேஷனும் கிடையாது. கர்த்தருடைய வல்லமை அப்படியாக அது யூடியூப்பில் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது தான் நம்ம தேவன் யார், நம்முடைய தேவன் யாரை எப்படி உயர்த்தி இருக்கிறார். சாதாரணவர்கள் தான் பென்னிகினையா. சாதாரண குடும்பத்தில் யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட தேசத்திலிருந்து அமெரிக்காவுக்கு இடம்பெயர்ந்து போனவங்க தான் பென்னிகினையா. இதே மாதிரி பலர், டிவி ஜோஷுவா ஐயா அவங்க அப்படி தான் சாதாரண குடும்பத்தில் இருந்தவங்க. ஆனால் கர்த்தரோடு தன்னுடைய வாழ்க்கையை இருக்க வேண்டும் என்று 40 days ஃபாஸ்டிங் எடுக்கும்போது எலியாவும் ஏனோக்கும் அவங்க கிட்ட வந்து பேசினாங்களாம். ஆண்டவர் சில வரங்களை உனக்கு கொடுக்க சொல்லியிருக்காருன்னு கொடுத்துட்டு போனதாக அவங்களுடைய டெஸ்டமனியில் இருக்குது. அதிலிருந்து கர்த்தர் அவங்கள வல்லமையாக யூஸ் பண்ணார். நம்ம சர்ச்சு மாதிரி ஒரு 4-5 மடங்கு பெரிய ஹாலில் நூற்றுக்கணக்கான அசுத்தாவிகளை பிடிக்கப்பட்டவங்கள வச்சுருப்பாங்க. அவர் ஒரு வீக்லி 1 டைம்ஸ் இந்த ஹால்குள்ளே வந்துட்டு தான் போவார். பல தேசத்துலேருந்து பில்லி சூனியத்தினால் பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் வச்சுருப்பாங்க. தனித்தனியெல்லாம் ஜோம் பண்ணுறதில்ல, அந்த ஹால்குள்ளே அப்படி வந்துட்டு வெளியே போயிடுவார். அவர் உள்ளே வரும்போதே எல்லாரும் கீழே விழுந்து பிசாசு ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளே இருந்து அலக்கழித்து வெளியே ஓடும். அதை தான் முன்னாடி ஜீசஸ் டிவி இருக்கும்போது அந்த பாட்டில் இருக்கும், அந்தகார வல்லமைகளை. எத்தனை பேர் அந்த பாட்டு பார்த்துருக்கீங்க? முன்னாடி ஜீசஸ் டிவியில் அந்த டெய்லி இந்த பாட்டு போடுவாங்க. அப்போ அந்த ஊழியக்காரரை போடுவாங்க. அவர் அந்த ஹாலுக்குள்ளே போயிட்டு வரும்போது அசுத்தாவிகளாம் அலக்கழித்து ஓடும் ஜனங்களை விட்டு. கர்த்தர் வல்லமை உள்ளவர். உங்கள் வாழ்க்கையை கொடுத்தீங்கன்னா
அவர் எங்கே எட்டாத உயரத்துக்கு கொண்டு போயிடுவார். பசங்களுக்காகவே பேசுகிறீங்கன்னா கேர்ள்ஸ் எத்தனை கேத்லின் குன்மானமாக ஆண்டவர் பென்னிகினை எழுப்புறதற்கு அவங்கள தான் ஆண்டவர் பயன்படுத்தினார். ஜாய்ஸ் மேயர் அம்மா இன்றைக்கி உலகத்தில் எல்லா நாடுகளிலும் தன்னுடைய கிளைகளை வைத்திருக்கிறாங்க. பாதிக்கப்பட்டவங்க, சின்ன வாலிப வயசுலே தந்தையால் பாதிக்கப்பட்டவங்க, குடும்பத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் கர்த்தர் மகிமையான ஊழியத்தை கொடுத்து கனப்படுத்தி வைத்தார். ஹல்லேலூயா. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, பாடல் வேளையில் உங்களை ஆண்டவருக்கு கொடுங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்தை விரும்புங்க. ஆண்டவர் ஏதாவது எனக்குள்ள கிரியை செய்யணும்னு நினைங்க. ஒரு ஊழியர் சொன்னார், ஒரு உண்மையான ஆராதனை ஒரு மனிதனை குப்பையிலிருந்து பிரபுக்களோடு உட்கார வைத்திருமா. ஒரே ஒரு உண்மையான ஆராதனை. சர்ச்சுக்கு வாரோம்ல, ஆராதிக்கிறோம்ல, ஒரு உண்மையான ஆராதனை, அதான் உண்மையோடு உள்ள ஆராதனை. ஆண்டவர்கிட்ட ஒரு தடவை நீங்கள் உண்மையாக, ஆண்டவரே நான் சரண்டர் பண்ணுறேன், என்னை முழுவதும் உமக்கு தந்துடுறேன், நீங்கள் ஒரு தடவை கொடுத்து பாருங்கள். அந்த தேவ மனிதர் சொல்கிறார், அதற்கப்புறம் அவங்க லைஃப்பில் நடக்கிற அதிசயங்கள், அற்புதங்கள். இன்றைக்கி என்னென்னா, நம்ம வருவோம், ப்ரேயர் பண்ணுவோம், ஆண்டவரே எனக்கு இது முடியல அது முடியல, இப்படி தான் வாழ்வேன் அப்படின்ட்டு ஒரு சின்ன சர்ச்சில் கூப்பிட்றாங்க, வீட்டிலேருந்து அனுப்பி விட்றாங்க. உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், ஆண்டவர் மேலே கொஞ்சம், உலகத்தின் மேலே கொஞ்சம், இப்படிலாம் இருக்கும். இந்த மாதிரிலாம் இருந்துட்டு வர்றதுனால தான் நம்ம ஆண்டவருக்கு முழுவதும் நம்மளை கொடுக்க முடியாமல் இருக்கிறோம். எனக்கு தெரியும், ஒருத்தங்க பாடி ஆராதிக்க முடியலன்னா ஒரு கட்டுகளோடு இருக்காங்கன்னு தெரியும். ஏன்னா நாங்களாம் உங்கள் ஸ்டேஜை கடந்து வந்தவங்க தானே. பாடி ஆராதிக்காமல் ஒருத்தங்க இருக்காங்கன்னா அது அவங்களுடைய வீக்னஸ் இல்லை, பிசாசு அவங்களுக்குள்ள ஒரு விதையை போட்டு வச்சுருக்கிறான். நான் நல்லா பார்ப்பேன், யார் நல்லா வர்ஷிப் பண்ணுறாங்களோ அவங்களோட போய் ஒட்டிக்குவேன். நிறைய தேவ மனிதர்களோடு அப்படி ஒட்டிக்குவேன். யார் ஆண்டவரை உண்மையாக நேசிக்காங்களோ, யார் ஆண்டவரோடு நல்ல மணிக்கணக்காக ஜோம் பண்ணுறாங்களோ அவங்களோட இருக்கிறதுக்கு ஆசைப்படுவேன், பழகிறதுக்கு ஆசைப்படுவேன். வர்ஷிப் பண்ணும்போது பார்ப்பேன், யாராவது நல்லா, நான் சர்ச்சில் சம்டைம்ஸ் பசங்களை எல்லாம் பார்ப்பேன், யாராவது நல்லா வர்ஷிப் பண்ணுறாங்களா, அழுது வர்ஷிப் பண்ணுறாங்களா, இருக்கிற இடத்த மறந்து வர்ஷிப் பண்ணுறாங்களா, அப்படிப்பட்ட பையங்களை இருந்தால் நம்ம கூப்பிட்டு யூஸ் பண்ணலாமே அப்படின்னு யோசிப்பேன். சபையில் விடலாமே, சில காரியத்தை அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கலாமேன்னு எனக்கு சிந்தையில் வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி தான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நானே இப்படி யோசிக்கிறேன்னா கர்த்தர் எப்படி யோசிப்பார்? நீங்கள் நல்லா ஆண்டவரை நேசிச்சிங்கன்னா அவர் எப்படி யோசிப்பார்? இந்த பிள்ளையை நான் எப்படி உயர்த்தலாம், இந்த தம்பியை எப்படி உயர்த்தலாம், இவங்க ஃப்யூச்சருக்கு எப்படி நான் ரெடி பண்ணலாம், யாரை கொடுக்கலாம், என்ன கொடுக்கலாம், எவ்வளோ உயர்த்தலாம் இவங்களை அப்படின்னு சொல்லி எவ்வளோ யோசிப்பார் ஆண்டவர். அவர் நல்லவர், நம்மளுடைய உயர்வுக்காகவே அவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இருக்கிற நிலைமையில் இருக்கிறதற்காக அல்ல, இருக்கிற நிலைமையிலேருந்து எட்டாத உயரத்திற்கு கர்த்தர் கொண்டு போகிறதற்கு நம்மை ஆயத்தமுள்ளவராக, விருப்பமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மகாராஜனை, மகாதேவனை உங்கள் இருதயத்திலிருந்து சொல்ல போகிறீங்க. வாருமையா நல்லவரே, துணையாளரே, என் துணையாளர் நீர் தான் ஆண்டவரே, என் மனவாளர் நீர் தான் ஆண்டவரே, என்னோட இணைஞ்சிருங்க ஆண்டவரே, என் ஆவிக்குள்ளே வந்துருங்கப்பா, என் சிந்தைக்குள்ளே வந்துருங்க ஆண்டவரே, என் இருதயத்தை உமக்கு தருகிற ஆண்டவரே, என் பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க ஏசப்பா. அப்படி நீங்கள் உண்மையாக இருதயத்தின் ஆழத்திலேருந்து ஆண்டவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிங்கன்னா, பாடும்போதே நான் சம்டைம்ஸ் பாடுவேன், அந்த பாடல் எனக்கு தொட்டுச்சுன்னா அந்த இடத்துல ஆண்டவருக்கு அப்படியே கையை உயர்த்தி ஒப்பு கொடுப்பேன். அதே போல் நீங்களும் செஞ்சீங்கன்னா ஆண்டவர் அந்த டைமில் உங்களோடு இடைப்படுறது தெரியும். பாடல் உங்களை தூக்கிவிடும். ஆராதனை உங்களை ஆண்டவரோடு இணைக்கிற ஒன்று. ஆராதனையில் கர்த்தர் ரொம்ப ஈஸியாக உங்களோடு பேசுவார், இடைப்படுவார். நிறைய நாள் நானும் சோர்வாக உட்காருவேன். கர்த்தர் என்னை புது பலத்தால் நிரப்பி இருக்கிறார் ஆராதிக்கும் போது. நான் ஆராதனை நடத்தும் போதில்லை, யார் ஆராதனை நடத்தினாலும் கர்த்தர் என்னை நிரப்புவார். அந்த நினப்பில் நான் எப்பவும் இன்னொரு உங்களை சொல்லுவேன், முன்னாடி சொல்லியிருக்கிறேன், நான் உட்காந்த ஒரு மீட்டிங்கில் உட்காந்துருந்தா நான் நிரம்பி போகணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். அதே மாதிரி தான் உங்களையும் நான் ஆசைப்பட்றேன், தேவ பிரசன்னத்தால் நிரம்பி போகணும். வேறு ஏதாவது ஒரு காரியத்தால் சத்துரு உங்களை நிரப்பி இங்கே அனுப்பி வச்சுருக்கலாம் உலகத்தால். ஆனால் இங்கே இருந்து நீங்கள் போகும்போது இருளின் கிரியைகளை அழித்தவர்களாக வெளிச்சத்தால் நிரம்பி போகணும், தேவ பிரசன்னத்தால் நிரம்பி போகணும். ஏதாவது ஒரு வார்த்தையாவது உங்கள் இருதயத்தை நிரப்பி இருக்கணும், உங்கள் சிந்தையை நிரப்பி இருக்கணும். வார்த்தை என்னோட ஆண்டவர் பேசினார். எத்தனை பேருக்கு கடைசியாக ஆண்டவர் பேசின வார்த்தை ஞாபகம் இருக்கிறது? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? ஆண்டவர் கடைசியாக போன வாரத்தில், அதுக்கு முந்தின வாரத்தில், அல்லது இந்த வருஷத்தில் ஏதாவது ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கு கொடுத்துருப்பார். அது ஞாபகம் இருக்குதா?
நம்ம மறந்துடுறோம். ஆனால் அதை வச்சு நீங்கள் டெய்லி ஜெபம் பண்ணணும். தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தா நீங்கள் டெய்லி ஜெபம் பண்ணணும். அந்த வாக்குத்தத்தம் என்ன சொல்லுதோ அதுக்கு கீழ்ப்படியணும். வாக்குத்தத்தத்தில் நிபந்தனையும் உண்டுன்னு நிறைய ஊழியக்காரங்க சொல்கிறத கேட்டிருக்கோம். ஏன்னா அது பைபிள் அப்படி இருக்குது. ஏன்னா கடைசி ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னென்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர். இந்த வருஷத்தில் இது 3வது வாக்குத்தத்தம். அதற்கு முன்பாக ஜனவரியில் எலும்பி பிரகாசி என்கிற வாக்குத்தத்தை கர்த்தர் கொடுத்தாங்க. அதுக்காக நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போது ஆண்டவர் எனக்கு ரீசெண்டாக ஒரு 1 மந்த்துக்குள்ளே கொடுத்த வாக்குத்தத்தம் இதை சொல்லி நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இதுக்காக அந்த வாக்குத்தத்தை என்ன சொல்லுதோ அதற்காக நான் கிரியையை நடப்பிக்கணும்னு சொல்லி ஆவலாக இருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கு இந்த வாக்குத்தத்தம்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். அந்த காத்திருக்கணும். ஆண்டவருடைய இந்த வாக்குத்தத்தை நிறைவேறணும்னா நான் தேவனுடைய சமூகத்தில் இந்த மாதம் அதிக நேரம் காத்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதற்காக செயல்படணும்னு ஆசைப்பட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். ஆண்டவரே, நான் காத்திருக்கிறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன். இந்த மாதத்தில் நான் உபவாசம் எடுக்கணும். இந்த மாதத்தில் நான் தனி அறையில் மணிக்கணக்காக உங்களோடு பேசணும், வேதத்தை படிச்சுக்கிட்டே இருக்கணும், அந்நிய பாஷை பேசிட்டு, இப்படி ஒரு ஆசை எனக்குள்ளே வருது. உங்கள் சத்தத்தை கேட்கணும், அதற்காக நான் காத்திருக்க போகிறேன்னு சொல்லி. அப்போ உங்களுக்கும் இதே போல் ஆண்டவர் ஏதாவது பேசினார்னா வார்த்தையை கொடுப்பார். ஆராதிக்கும் போது கொடுப்பார். தேவ பிரசன்னத்தில் வார்த்தை ரொம்ப லகுவாக உங்கள் மேலே வந்து விழும். உலகத்தில் நீங்கள் போய்ட்டு இருக்கும்போது ஒருமா நீங்கள் வேலை செஞ்சிட்ருப்பீங்க, விளாண்டுட்ருப்பீங்க, ஃபோன் பார்த்துட்ருப்பீங்க, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நோக்கி வராது. ஆனால் இந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா, ஈஸியாக வரும். வீட்டில் போய் மலங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறீங்க பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை ஈஸியாக உங்களை நோக்கி வரும், வாக்குத்தத்தம் வரும். வேதத்தை வீட்டில் போய் திறந்து வாசிக்கிங்க பாருங்கள், வாக்குத்தத்தம் வரும். படிக்கணும், அப்படியே பேஜாக படிக்கணும். ஆண்டவர் இடைப்படுற வரைக்கும் படிக்கணும். திடீர்னு ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்லுவார், அது மேலே கை வச்சு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி நான் வாழ விரும்புகிறேன், இந்த வார்த்தையை சுகந்தரிக்க எனக்கு கிருபை செய்யுங்க, இந்த வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அதற்காக பிரயாசப்படணும். ஹல்லேலூயா. என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஆராதிக்கும் போது கர்த்தர் உங்களோட வார்த்தையை கொண்டு பேசுவார். அது ஒரு வேளை நீங்கள் ஆராதிக்கும் போது பேசலையா, அடுத்த நிமிஷம் பிரசங்கியார் வந்து கொடுக்கும்போது தீர்க்க தரிசனமாக உங்களோடு பேசுவார். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன், ஆமேன். கர்த்தர் பேசுகிற தேவன். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களோடு இடைப்படுகிற தேவன். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஏதோ உங்களை பார்த்துட்டு இங்கே ஒரு நீங்கள் வந்திருக்கீங்கன்ட்டு கணக்கு எடுத்துகிட்டு போகிற தேவன் அல்ல. நீங்கள் இந்த வர்றீங்கள, இது அவர் ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறார். இங்கே வர்றதுனால சில ஆசீர்வாதத்தை உங்கள் மேலே கர்த்தர் நிச்சயம் கொடுப்பார். ஹல்லேலூயா. அவருடைய ஆலயத்திற்குள் வந்துட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களை வெறுமையாக அனுப்ப அவர் சித்தம் உள்ளவர் அல்ல. உங்கள் பாத்திரம் மட்டும் நிரம்பணும்னு நினச்சிங்கன்னா கர்த்தர் உங்களை நிச்சயமாக நிரப்புவார். ஹல்லேலூயா. பாடலாமா? வாருமையா நல்லவரே. எழுமி நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். அஞ்சா ஜியா கொடுக்குறேன். ஹல்லேலூயா. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மீண்டும் சொல்லுவோமா? வாருமையா ஜீசஸ். ஷல்பா ரபா ஹதலா ரபா ரபாரியா தலா ரபா ஷேகலா ரபா தியாலரு. வாருமையா, வாருமை. ரெண்டு கையை உயர்த்தி ஓ ரபா ஹதலரியா தலா ரபாரா. துணையாளரே, எங்கள்
மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் வாருமையா வாருமையா. வரவேற்கிறோம் ஜீசஸ். துணையாளரே எங்கள் ஆறுதலே வாருமையா, நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி மகிமையின் மேகமாக ஜீசஸ் ஆசரிப்பு கூட சீடர்கள் மத்தியில் மேல் வீட்டு அறையில் பெந்தேகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே, சீடர்கள் மத்தியில் அறையினில் பெந்தேகோஸ்தே நாளில் இறங்கி வந்தீரே. வாருமையா வாருமையா, நல்லவரே துணையாளரே. ஷல்கமஹந்தலரப ஷத்தரப ஓரபர ஷிகதலரப ரபதலரப வரதா. இன்னும் ஒரு விசை கூப்பிடலாமா? வாருமையா வாருமையா, நல்லவரே நீர்தான் நல்லவரப்பா. நீர்தான் எங்கள் வாழ்க்கை முழுவதும் உள்ள துணையாளர், எங்கள் ஆறுதல். வாருமையா கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து பேசுங்களேன். யாரும் கண்ணை திறக்க வேண்டாம். கண்ணை மூடி ஏசப்பா பார்த்து வாருங்க. ஏசப்பா என் வாழ்க்கையை உயர்த்துங்க, என்னை மேன்மைப்படுத்த வருகிறவரே, என்னை மன்னிக்கிறவரே, என் ஆசீர்வாதத்தை விரும்புகிறவரே. பாடும்போதே உங்களுக்கும் அவருக்கும் நடுவில் இருக்கிற பிரிவினைகள் பிரிவினை என்கிற செவர் உடைகிறது. சத்ரு வைத்திருக்கிற அலங்கங்கள் சொல்ல சொல்ல அவர் உங்கள் அருகில் வருகிறார். உங்க எதிர்காலத்திற்காக அவர் வருகிறார். இறங்கி வந்தீரே,
விடுதலை உண்டாகட்டும். இருள் விளையேறட்டும். நுகங்கள் முறிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. கட்டுகள் அறுக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. விளக்கை ஏற்றுவீர் என்று சொல்லுகிறவர்கள் சத்தமாக அவரை மகிமைப்படுத்தலாமா? இப்பொழுதே அற்புதம் நடக்கிறது. ஓ, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார். ஓ ராபாகா ஷாந்தாலா ராபாகா. எனது விளக்கை எரியச் செய்தீரவை பகலாக்கினே. எனது விளக்கை எரியச் செய்தீர் இரவை பகலாக்கினே. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன். சொல்லுங்க ஆண்டவரே, உமக்காக நான் அந்த பூமியில எரிஞ்சு கொண்டிருப்பேன் ஆண்டவரே. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. ஆண்டவரே, யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தா நாங்க பார்க்கிறோம் ஆண்டவரே. வனாந்திரத்தில் இருந்த யோவான் வெட்டுக்கிளியும் காட்டு தேனையும் தின்று வளர்ந்த யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தானே. நாங்களும் ஆண்டவரே எங்கள் தனி அறையில் இருந்து இந்த உலகம் எங்களுக்கு வனாந்தரமாக காணப்படட்டும் அப்பா. உலகம் எங்களுக்கு இன்பமாக அல்ல, உலகத்தின் காரியங்கள் எங்களுக்கு மேன்மையாக அல்ல, வனாந்தரமாக காணப்படட்டும். நாங்களும் எரிந்து பிரகாசிக்க விரும்புகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இந்த உலகத்தின் கிரியை என்னை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே. உலகத்தின் கிரியையினால பிசாசு நிறைய பேரை பாதிச்சு வச்சிருக்கிறான். மொபைல்னால, சிற்றின்பங்கள்னால, பொருளாசையினால, எத்தனையோ காரியத்தினால பாதிச்சு வச்சிருக்கிறான். இந்த ஜோமணி முடிக்க போகிறோம் ஆண்டவரே, அதிலிருந்துலாம் நீங்கள் ஒரு வேளை மாட்டியிருப்பீங்கன்னா ஆண்டவரே அதை நான் உமக்காக ஒப்பு கொடுக்கிறேன். இந்த உலகம் எனக்கு வனாந்தரமாக மாறட்டும், உம்முடைய பிரசன்னம் எனக்கு இன்பமாக மாறட்டும் என்று சொல்லுங்கன்னா கர்த்தர் உங்களையும் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக ஒரு ஜாய்ஸ் மேயராக கர்த்தர் மாற்ற முடியும். தீர்க்கதரிசிகளாக, பிலிப்புவின் மகள் தீர்க்கதரிசிகளாக இருந்தாங்களா, தீர்க்கதரிசிகளாக உங்களை மாற்ற முடியும். ஓ ராபா சந்தாலா ராபா. கர்த்தர் அப்படியே செய்ய போறதற்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மீதியான நேரத்தை பரிசுத்த ஆவியானவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என்னோடும் எங்களோடும் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரோடும் பேச போறதற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை உமக்கு தருகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. பிரைஸ் காட். உட்காரலாம். கர்த்தர் உங்களோடு பேச போகிறார் இந்த நாளில். அண்ணன் அருளண்ணன் எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம சர்ச்சுக்கு வருவாங்க, தேர்ட் சர்வீஸ்க்கு வருவாங்க, எப்போது மந்த்லி 1 வீக் வருவாங்க. 3 வாரங்கள் அவங்க வெளியே ஊழியத்துக்கு போயிடுவாங்க. அடிக்கடி அவங்க வெளியே ஊழியத்துக்கு போயிடுவாங்க. ஃப்ரீயாக இருக்கும்போது வருவாங்க. அவங்களுடைய பாடல் கேட்டிருக்கீங்களா? ரொம்ப கம்மி, யாருமே கேட்ட மாதிரி தெரியலன்னா அக்கா 1 2 3 4 நல்ல அருமையான பாடல்கள்
எழுதியிருக்கிறாங்க. ஆனால் பாடல் ஊழியத்திலிருந்து அண்ணன் இப்போ ஆண்டோடைய வார்த்தையை கொடுக்குற ஊழியத்தில் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். முன்னாடி பாடல் ஊழியத்தில் ஆண்டவர் அவங்க கேசட் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும். நிறைய ஊழியர்கள் என்கிட்டயே சொல்லியிருக்கிறாங்க. அவங்க இந்த பாட்டு இந்த ஒரு பாட்டு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு பாட்டு பிடிக்கும். அண்ணனுடைய பாடல் ஃபேவரட்டாக பாடுவாங்க சில பெரிய ஊழியர்கள் முதற்கொண்டு நான் பார்த்துருக்குறேன். எனக்கே நிறைய பாடல் அவங்க பாடல் நான் பாடி ஆராதிச்சிருக்கிறேன். அந்த பாடல் மூலமாக அவங்க ஊழியத்தின் மூலமாக பாடல் அபிஷேகத்தை கொடுத்து எங்களோடு ஆண்டவர் இடைப்பட்டார். அதுபோல் அவங்க தரிசனம் பார்த்து சொல்லுவாங்க, தரிசனத்திற்கு அர்த்தம் சொல்லுவாங்க. தீர்க்க தரிசன ஆவியை உடைய ஒரு ஊழியர் அவங்க. ஆண்டவர் உங்களோடு இந்த நாளில் பேச போகிறார். எத்தனை பேர் ஆண்டவர் என்னோடு இன்றைக்கி பேசணும்னு விரும்பி வந்திருக்கிறீங்க? நிச்சயமாக பேசுவார். உங்களுக்கு அந்த விருப்பம் இருக்கா? கர்த்தர் பேசினா நான் கீழ்ப்படிவேன்னு சொல்கிறவங்க கையை உயர்த்தி காட்டுங்களேன். அது போதும். நல்லா கை உயர்த்தி காட்டுங்க. கர்த்தர் இன்னைக்கு என்கிட்ட பேசினா அதுக்கு நான் கீழ்ப்படிவேன். நான் சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொன்னது போல் நீங்கள் கேட்பீங்கன்னா ஆண்டவர் உங்களோடு தீர்க்க தரிசனமாக பேசுவார். மீதியான நேரத்தை நான் எடுக்க விரும்பல. அண்ணன் கையில் கொடுக்குறேன். கைகளை தட்டி ஆண்டவருடைய வார்த்தைக்காக நல்லா கைகளை தட்டுங்களேன். கண்களை மூடும். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா. என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா ஏங்குதையா. என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறோம். என்னோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாரும் வேதத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்வோம். நீதிமொழிகள் எழுதிய புஸ்தகம் 21வது அதிகாரம். நீதிமொழிகள் புஸ்தகம் 21வது அதிகாரம் 30வது வசனத்தையும் 31வது வசனத்தையும் யாராவது ஒருத்தர் சத்தமாய் வாசிப்போம். நீதிமொழிகள் 21, 30, 31. கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தராலும். ரொம்ப கேட்ட வசனம். வேலைக்கு போகும்போது, படிப்புக்கு போகும்போது, பரீட்சை எழுத போகும்போதெல்லாம் நமக்கு பல ஊழியர் சொல்லி ஜெபித்து விட்ட வசனம். அல்லேலூயா. ஆனால் தெரியாத சத்தியத்தை ஆண்டவர் இதனால் எனக்கும் உங்களுக்கும் கற்றுத்தருவாராக. இதில் 3 காரியங்கள் வருகிறது, கொஞ்சம் கவனமாக கவனிங்க. 1 குதிரை, சொல்லுங்க குதிரை. அடுத்து ஆயத்தம், அடுத்து தான் ஜெயம். அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம இந்த நாளில் இந்த குதிரைங்கிறத மட்டும் தியானம் செய்ய போகிறோம். ஆண்டவருக்கு சித்தமான வர்ற நாட்களில் ஆயத்தம்னா என்ன, அதுக்கு பிற்பாடு தான் ஜெயம் என்று ஒன்று உண்டு. வேத புத்தகத்தில் இந்த ஜெயம் என்று சொல்லப்பட்ட வார்த்தையை கவனமாக கவனிங்க. ஆண்டவர் நன்மை செய்கிறவராய் சுற்றிச்சிருந்தார். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 35வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இயேசுவானவர் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு நன்மை செய்கிறவராய்
சுற்றி திரிந்தார். சங்கீதம் 13:5 தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன். யாக்கோபு 1:17 சொல்றார், யாக்கோபு நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும். அப்போ வேத புத்தகத்தில் நன்மைன்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் உங்கள்கிட்ட தம்பிமார்கிட்ட ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செஞ்சிருக்கிறாரா, ஜெயம் கொடுத்துருக்கிறாருன்னா யாராவது ஒருத்தர் பதில் சொல்ல முடியுமா? இந்த சகோதரிகிட்ட கேட்கன்னு வைங்க, உங்களுக்கு நன்மை செஞ்சிருக்கிறாரா இல்லாட்டி ஜெயம் கொடுத்துருக்கிறாரா? அல்லேலூயா. நன்மை வேறு. ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தார், படிப்பில் வெற்றி கொடுத்தார், அல்லேலூயா, எங்கள் வீடு இப்படி வீடாக இருந்தது, நாங்கள் இப்படி மாறிட்டோம், இதெல்லாம் நன்மை. நாங்கள் சைக்கிளில் இருந்தோம், இப்போ 2 வீலரில் இருக்கோம், இதெல்லாம் நன்மை. ஜெயம் என்றால் பாருங்க, வாலிப வயதில் இச்சிக்காமல் நம்மளால் வாழ முடியுமா? அல்லேலூயா. கவனமாக கவனிங்க. ஒரு 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 பெண், ஒரு தங்கச்சிமார் ஒரு தம்பிமாரை பார்க்கிங்க, இச்சை உணர்வு இல்லாமல் பார்க்க முடியுமா? தம்பிமார் தங்கச்சிமாரை பார்க்குறீங்க, இச்சை இல்லாமல் பார்க்க முடியுமா? அல்லேலூயா. எத்தனை வருஷமாக சபைக்கு வந்து நம்ம பாவ மன்னிப்பை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இதில் உங்களுக்கு என்னைக்கு விடுதலை கிடைக்குதோ அதுக்கு பேர் தான் ஜெயம். அல்லேலூயா. நன்மை கிடைக்கும். அடுத்து தயவு. சங்கீதம் 27 தாவீது சொல்லுகிறார், நம்முடைய தயவினால் என்னுடைய பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணினீர். சுகம். என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் நீ கை கொண்டா எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றை உனக்கு வரப்பண்ண மாட்டேன். யாத்திராகமம் 15 ஆண்டவர் சொல்றார். அற்புதம், அதிசயம், பைபிளில் உள்ள எல்லாம் எனக்கும் உங்களுக்கும் சபைக்கு வந்தால் கிடைக்கும், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா கிடைக்கும். ஆனால் ஜெயம் மட்டும் சபைக்கு வந்தால், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டா, பாட்டு படிச்சுட்டா, ஆராதனை பண்ணிட்டா, இல்லாட்டி ஊழியம் பண்ணிட்டா கூட ஜெயம் கிடைக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்சம் உற்சாகம் அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ அடுத்த தம்பிமார்ட்ட போய் நீங்கள் இயேசுவை போய் சொல்கிறீங்க வைங்க, நீங்கள் தங்கச்சிமார் இருக்கீங்க, அவங்க போய் ஏசப்பா நேசிக்கிறாருன்னா அந்த பிள்ளை சொல்லும், நாங்கள் என்னென்ன செய்கிறோமோ அதே தான் நீ செய்கிற, எதுக்கு என்கிட்ட ஏசப்பாவை கூப்பிடுற? நாங்கள் செய்கிறத நீ செய்யாமல் இருந்து நீ ஏசப்பா பக்கம் கூப்பிட்டா நான் வந்துடுவேன். அல்லேலூயா. புரியுதா புரியலையா உங்களுக்கு? இந்த ஜெயம் மட்டும் அவ்வளவு ஈஸியாக கிடைக்காது. ஏன்னா அதான் வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்திலையும் 3வது அதிகாரத்திலையும் ஆண்டவர் 7 முறை எழுதி வைத்திருக்கிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. சொல்லுங்க, ஜெயம். வாய் தந்து, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. ஆமாம், நம்ம வந்தால் யதார்த்தமாக நான் காலையில் ஜெபம் பண்ணேன், ஆராதனை பண்ணேன், சபைக்கு பணிவிட செஞ்சேன், வாரம் ஆராதனைக்கும் போயிட்டேன்னு சொல்லி ஜெயம் கிடைக்காது. நம்ம ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு சோத்திரம் 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 சொன்னாலும் இந்த ஜெயத்துக்கு நானும் நீங்களும் போராடி தான் ஆகணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் இந்த ஜெயங்கிற வார்த்தைக்கு ஆண்டவர் குதிரையை கொண்டு வந்தார்? எனக்கு ஆண்டவருடைய கிருபையில் பல செய்திகள் என் கூட ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஆனால் எனக்கு வந்த செய்திகள்லையே இந்த செய்தி மட்டும்தான் எனக்கு தரிசனத்தில் பேசினார். இடையன்குடிங்கிற ஒரு கிராமத்தில் நான் கன்வென்ஷனுக்காக போயிருந்தேன். கன்வென்ஷன் முடிச்சுட்டு வரும்போது 10:30 மணி இருக்கும் நைட். அந்நிய பாஷை பேசி அப்படி ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன் பாருங்க. அப்படி தரிசனத்தில் இந்த குதிரை வந்து நின்னது. எனக்கு ஒன்றும் அர்த்தம் புரியலை. ஏன் ஆண்டவர் குதிரையை கொண்டு வந்து காமிக்கிறார், குதிரையை காமிக்கிறார், இந்த வசனம் எங்கேயோ இருக்க. அதுக்கு பிறகு என் கூட ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். அல்லேலூயா. ஏன் வாழ்க்கையில் இது ரொம்ப புரோஜனமாக இருந்தது, கண்டிப்பாக உங்களுக்கும் இது புரோஜனமாக இருக்கும். பாருங்கள், ஜெயத்தையும் குதிரையும் ஆண்டவர் ஒன்று இணைக்கிறார். வேத புத்தகத்தில் நிறைய மிருகங்கள் இருக்கு. ஆண்டவரே சொல்லும் போது சொல்றார், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். வேத புத்தகத்தில் ஒரு 7 வகையான மிருகத்தை உங்களுக்கு காட்ட போறேன். 7 வகையான மிருகம். கவனமாக கவனிங்க. இந்த 7 வகையான மிருகமும் ஆண்டவர் அந்த மிருகங்களுக்கு ஒத்த ஒரு மனிதர்களையும் ஒப்பிடுறார். முதல் மிருகம் மாடு. சொல்லுங்க, வேகமாக சொல்லுங்க. எனக்கு உங்களுக்கு உங்கள் முன்னாடி நின்று ஆடி பாடி இப்படி அப்படிலாம் எனக்கு செஞ்சு எனக்கு செய்தி கொடுக்கவும் தெரியாது, எனக்கு பாட்டு படிக்கவும் தெரியாது. இல்லையா? ஆமாம், ஆண்டோடைய வார்த்தையை மட்டும் உங்களுக்கு சொல்லுவேன், கவனமாக கவனிங்க. மாடு
சங்கீதம் 22 தாவீது சொல்லுகிறார், காளைகள் கூட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. இதை தானியேல் 4:32 சொல்லும் போது சொல்றார், நேபுகாத் நேச்சார வேத புத்தகத்தில் ஆண்டவர் மாடுக்கு ஒப்பிடுகிறார். நான் கட்டிய மகா பாபிலோன் ராஜ்யம் என்று அவன் சொன்னபோது புல் திங்கிற மாடுகளுக்கு ஒப்பாய் அவன் என்ன செய்தான்? மாறினான். மாடு. நம்ம என்னையும் உங்களையும் தான் பார்த்து சொல்றார். இப்போ நான் ஒன்றுன்னா சொல்ல நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? ஆமாம், முதல் மிருகம் மாடு. இந்த மாடு உடைய நோக்கம் என்ன? கொஞ்சம் ஃப்ரீயாக சொல்லுங்க. மாடு உடைய நோக்கம் என்ன? டார்கெட் என்ன? அது காலையில் எந்திரிச்ச உடனே ஆமாம் எங்கிட்டடா அப்படி புல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும். வாய் தந்து சொல்ல, காலையில் எந்திரிச்ச உடனே ஆமாம் புல் இல்லையா? மனசும் மாமிசமும் விரும்புகிறவளை செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. அப்போ ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? ஆண்டவர் போஜனம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரா? அப்படிலாம் சொல்லலை. நம்முடைய நோக்கம் அதுவாய் மாறிவிடக்கூடாது. அதான் ஆண்டவர் சொல்றார், நீ அறியாத போஜனம் ஒன்று எனக்கு உண்டு. மோசே 40 நாள் உணவை வெறுக்க போய் தான் உங்கள் கையில் என் கையில் உள்ள வேத புத்தகத்தை கொண்டு வந்து தந்தான். தானியேல் ராஜ போஜனத்தை வெறுக்க போய் தான் தானியேல் 4 ராஜ்யபாரத்துக்கும் ஒரு பெரிய அடையாளமாக இருந்தான். அல்லேலூயா. முதல் மிருகம் மாடு. சொல்லுங்க. அடுத்து ஆண்டவர் ஒரு மிருகத்தை கொண்டு வர்றார். எரேமியா 2வது அதிகாரம் வாசிக்க வேண்டாம். அதில் 22வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஒட்டகம். சொல்லுங்க. ஒட்டகம். தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகம் நீ. சொல்லுங்க. தாறுமாறாய். அந்த ஒட்டகம் தப்பான மிருகம் இல்லை. இந்த ஒட்டகம் தப்பான மிருகம் இல்லைங்க, நல்ல மிருகம்தான். ஆனால் இந்த ஒட்டகம் என்னன்னா பாதையில் ஓடாது. சொல்லுங்க. தங்கச்சி மாதிரிலாம் வாய் தரது சொல்லுங்க. 4 அடி 9:30 மணி ஆனாலும் முடிக்க மாட்டேன் இல்லையா? அந்த ஒட்டகம் நல்ல மிருகம்தான், ஆனால் பாதையில் அது ஓடாது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒட்டகமாக இருக்கிற ஆளுக்க சபைக்கு வரும். வந்தானா நேராக சிலுவையை பார்க்கும். அல்லேலூயா. சிலுவை சுமந்தோராய் சீசனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போ. ஞாயிற்றுக்கிழமை மதியத்துக்கு மேலேயே கொஞ்சம் இந்த இடத்த விட்டு போனோடனே சார்ஜ் இறங்கும் பாருங்க. திங்கக்கிழமை இப்படி எட்டி பார்க்கும். சரி, 2வது வந்துடும். அல்லேலூயா. நம்ம திங்கக்கிழமை கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்கும். அடுத்து செவ்வாய்க்கிழமை இப்படி எட்டி பார்க்கும். தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகம் நீ. மற்ற பிள்ளைங்களை யாருமே பார்க்கலங்க. சபைக்கு வர்ற தங்கச்சிமார தம்பிமார 1000 கண்ணு பார்க்கு. ஏசுன்னு சொல்றான். இவன் ஆண்டவர் காட்டின பாதையில தான் போறானா? அல்லேலூயா. அல்லேலூயா. என்னையும் என் குடும்பத்தையும் சேர்த்து தாங்க சொல்றேன். உங்க ட்ரெஸ்ஸை கூட 1000 கண்ணு பார்க்கும். நீங்க ஏசப்பா நேசிக்கிறார் அங்க வாங்க, அவங்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. கர்த்தருடைய நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன். இது பாதையிலே போகாது. உலகத்தானுக்கு வச்சிருக்கிற பாதை வேற, கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற பாதை வேற. அதான் பவுல் சொல்றார், உலகத்திற்கு ஒத்த வேஷம். வாய் திறந்து சொல்லுங்க. அவங்கள மாதிரி நம்ம போக முடியாதுங்க. அவங்கள மாதிரி நம்ம நடக்க முடியாது. அவங்கள மாதிரி நம்ம பார்க்க முடியாது. அவங்கள மாதிரி நம்ம பேச முடியாது. அவங்கள மாதிரி நம்ம சிரிக்க முடியாது. நம்மளுக்குன்னு ஆண்டவர் ஒரு பாதை வச்சிருக்கிறார். ஜீவனுக்கு போற வாசல் இடுக்கமானது. சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு தாறுமாறுனா புரிஞ்சிடும். இப்போ நம்ம எல்லாரும் நம்ம சர்ச்சு வேனை எடுத்துட்டு இங்கேருந்து மதுரைக்கு போகிறோம். மதுரைக்கு போகும்போது நான் டிரைவர்னு வைங்க. இப்போ மதுரைக்கு இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த டோல்கேட்டு பக்கத்தில் போய்
திரும்பி நான் மட்டும் புதிய முத்தூர் பக்கம் போனேன்னு வைங்க, நீங்கள் எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க. புதிய முத்தூர் பக்கம் போனால் என்ன சொல்லுவீங்க? என்ன அங்கிள் மதுரைக்கு போகிறேன்னு சொன்னீங்க, இல்லை பாப்பா கோயில்பட்டி போயிட்டு நம்ம 2வது டோல்கேட் வந்துட்டு போவோம்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? இவனை நம்பி இப்படி நம்ம வண்டியில் ஏறிட்டோமே, இவன் என்னைக்கு நம்மளை மதுரையில் கொண்டு, இதான் சொல்கிறேன். நீங்கள் ஒட்டகம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இங்கே இருக்கிற ஆளாக இருந்துட்டு 6 நாளும் உங்கள் இஷ்டத்துக்கு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தெல்லாம் நீங்கள் நினச்சி கூட பார்க்க வேண்டாம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், யார் தீர்க்கதரிசனம் சொன்னாலும் நம்பாதீங்க, யார் சொன்னாலும் நம்பாதீங்க. நீங்கள் ஜெயத்தெல்லாம் நினச்சி கூட பார்க்க வேண்டாம். உங்களுக்கு ஜெயம் வந்துடும், நான் எழும்பி பிரகாசிச்சிருவேன் நீங்கள் நினைக்க கூட வேண்டாம். நன்மை மட்டும் கிடைக்கும். சொல்லுங்கள் சொல்லுங்கள். நன்மை கிடைக்கும், புல்லு கிடைக்கும். சொல்லுங்கள். ஆமாம், பசும்புல் மேய்ச்சலிலே நடத்தி செல்பவரே பரிசுத்தமானவர், இப்படி நம்ம பாட்டு பிடிச்சிடக்கூடாது. அல்லேலூயா அல்லேலூயா. ஏசப்பா எனக்கு அது கொடுத்தார், ஏசப்பா இது கொடுத்தார், இதை நம்ம படிச்சிடக்கூடாது. 3வது ஒரு மிருகத்தை வேத புத்தகம் ஒரு மனிதனுக்கு ஒப்பிடுகிறது. எப்ராயிமே நீ காட்டு கழுத. சொல்லுங்க. எப்ராயிமே சொல்லுங்க. எப்ராயிமே நீ காட்டு கழுத. அதே எரேமியா 2:23-24. இப்போ ஏன் இந்த எப்ராயிமை காட்டு கழுதைன்னு சொல்றார்? கழுதைக்கு வேத புத்தகத்தில் 3 அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் அர்த்தம் மத்தேயு புஸ்தகம் 21வது அதிகாரம். கட்டி இருந்த கழுதை, ஆண்டவர் அது மேலே ஏறினார். சொல்லுங்க. கட்டி இருந்த கழுதை, அந்த கழுதைக்கு தாழ்மை என்று அர்த்தம். ஆமாம், இங்கே எரேமியா 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட கழுதைக்கு இச்சை நிறைந்தது என்று அர்த்தம். சொல்லுங்க சொல்லுங்க. இச்சை நிறைந்தது என்று அர்த்தம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 13-14 ஒரு கழுதை வருது. ஆமாம், இசக்கார் என்ற கழுதை. சொல்லுங்க. ஆமாம், இந்த கழுதைக்கு என்ன அர்த்தம்னா சோம்பேறி கழுதைன்னு அர்த்தம். சொல்லுங்க. ஆமாம், நாடு நல்லது, தங்கிறதுக்கு ஆமாம் வேலையும் செய்யாது, எங்கேயும் பிரயாசம் படாது, இது ஒரே வேலை தான், படுத்து படுத்து தூங்குறது தான் வேலை. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமாம், அடுத்து நீங்கள் இந்த பாட்டையும் திடீர்னு படிச்சிடக்கூடாது. நீர் என்னை தாங்குவதா தூங்கு. இந்த பாட்டு நீங்கள் படிக்கக்கூடாது. நம்ம படிக்கிறது தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. சொல்லுங்க. விழித்திருந்து, ஏன்னா இயேசு சீக்கிரம் வரப்போறார். சொல்லுங்க. விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. அண்ணால போல கண்ணீரை வடிக்கணும், அண்ணால போல கண்ணீரை வடிக்கணும், சாமுவேலை காணும் வர இதயத்தை ஊற்றணும், எழுப்புதல் காணும் வர இதயத்தை ஊற்றணும். தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். நான் தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். இச்சை நிறைந்த கழுதை எப்ராயிமே. எப்ராயிமே, கல்யாணம் முடிஞ்சு அன்பு வருது பார்த்தீங்களாங்க, அதுக்கு பேர் தான் காதல். எல்லாரும் வாய் தரன்னு சொல்லுங்க. கல்யாணம் முடிஞ்சு வாய் தரன்னு சொல்லுங்க, இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது ஆயிரும். அல்லேலூயா. கல்யாணம் முடிஞ்சு வர்றதுக்கு பேர் தான் காதல். சொல்லுங்க. இப்போ வர்றது காதல் கிடையாது, இது இச்சை. பிசாசுனுடைய ஆவி உங்களுக்குள்ள எனக்குள்ள இறங்கிருக்குன்னு அர்த்தம். அப்ப இச்சை ஆண்டவர் வைக்கலையானே, ஆசைய பைபிள்ல வைக்கலையா ஆண்டவர்? வைக்கல. ஆதாம் ஏவாள ஆண்டவர் சிருஷ்டிக்கும் போது விருப்பத்தை தான் வைத்தார்.
கவனமாக கவனிங்க. ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்தில் வைக்கும்போது ஆண்டவர் விருப்பத்தை வைத்தார். இந்த அருக்கு செல்போன், அதை நான் பார்க்குறேன், இது எனக்கு வந்தால் நல்லா இருக்கும், விருப்பம். ஆனால் அந்த செல்போன் மேலே என்னுடைய விருப்பம் அதிகரிக்க 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 அதுக்கு பேர் விருப்பம் இல்லைங்க, அதுக்கு பேர் ஆசை. அந்த ஆசை உங்களுக்குள்ள பிசாசுடைய இச்சையை கொண்டு வந்து உங்களை பாவத்தை கர்ப்பம் தரிக்க வைத்து விடும். லேலுயா லேலுயா. தம்பிமார் தங்கச்சிமார்லாம் இருக்கிறீங்க, உங்கள் காலில் விழுந்து கூட நான் கேட்குறேங்க, இந்த ஆலயத்துக்கு வந்து இயேசுவை அறிந்து கொண்டு நீங்கள் தயவு செய்து யாரையும் காதல் லவ்ங்கிறதுல விழுந்துடாதீங்க. குஷ்டத்தை விட பெரிய நோய் உங்களுக்கு வந்துடும். நான் பல தம்பிமார தங்கச்சிமார என் கண்ணால் பார்த்துருக்குறேன். அல்லேலூயா. இப்போ மற்றவங்க பண்ணுறாங்க அங்கிள், அவங்க பண்ணட்டும், நீங்கள் பண்ணிடாதீங்க. அல்லேலூயா. எப்ராயிம் ஆண்டவர் தெரிந்து கொண்ட விதம் தெரியுமாங்க? எப்ராயிமே, உன்னை இப்படி 2 கோத்திரத்தையும் ஒரு கோத்திரமா நான் மாத்தினேடா. இப்படி காட்டுக்குள்ள போய் இச்சைய காத்த குடிச்சு 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 இப்படி இச்சையோட இருக்கிறேடா. அதான் ஞானி சொல்றாங்க, உன் கண் நேராய் பார்க்க கடவுது, உன் கண் இமைகள் நேராய் பார்க்க கடவுது. பார்த்தீங்களா? கலாத்தியர் புத்தகத்துக்கு பவுல் சொல்றார், கிறிஸ்துவை உடையவர்கள் வரும். நம்மளுக்கு சரீரத்தில் 13 வயதில் ஏற்படுகிற மாற்றங்களினால நம்முடைய சரீரங்களில் இந்த உணர்வுகள் வரும். நான் வராதுன்னு சொல்லலை. நீங்கள் அதை ஆண்டவருடைய கிருபையை கேட்டு அடைக்கணும். சொல்லுங்க, ஆண்டவருடைய கிருபையை கேட்டு சொல்லுங்க, நீங்கள் அதை அடக்கணும். எல்லாவற்றிலும் நீர் மேலானவர். சொல்லுங்க, எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்திலும் உயர்ந்தவர் நீரே, நீர் மாத்திரமே. இயேசுவே நீரே, நீர் மாத்திரமே. பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். பாடுங்க, பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே, பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே. கழுத, நீங்க கழுதைன்னா தாழ்மை நினைச்சிடாதீங்க. மத்தேயு 21 சொன்ன கழுதை தாழ்மை. ஆதியாகமம் 49 13 14 சொல்லப்பட்டது சோம்பல். ஆனா இங்க சொல்றது எப்ராயிம், என்னையும் உங்களையும் பார்த்தான்னு சொல்றார், நீ காட்டு கழுதடா, எனக்குன்னு தான் உன்னை நான் தெரிந்து கொண்டேன். ஆனா நீ என் நாமத்தை சொல்லி என் பரிசுத்த ஆலயத்துக்குள்ள வந்து என் தேவாலயத்துக்கு வந்து எப்ராயிமே பலி செலுத்துறேன் பலி செலுத்துறேன் பலி செலுத்துறேன்னு சொல்லி இச்சையை நீ நாள்தோறும் உட்கொண்டுகிட்டு இருக்கடா. அல்லேலூயா. பார்த்தீங்களா? கிறிஸ்துவை உடையவர்கள். நான் முதையே சொன்னேன், இப்பவும் சொல்றேன், உங்க காலில் விழுந்து நான் கேட்கிறேன், தயவு செய்து உங்களுடைய சரீர நினைவுகளுடைய இச்சைகளுக்கு உட்பற்றாதீங்க. உங்களுடைய வாழ்க்கை சின்னாபின்னமாயிரும். அல்லேலூயா. இப்போ நீங்க கேட்பீங்க, யாக்கோபு லவ் பண்ணலையானே? யாக்கோபு ஆமா லவ் பண்ணார், காதல் பண்ணார். ராகேலுக்காண்டி 7 வருஷம் என்ன செய்தார் சொல்லுங்க? ராகேலுக்காண்டி 7 வருஷம் ஆடு மேய்ச்சார்.
ஆனால் அந்த ராகேல் பெத்தேல் போகிறதுக்கு முந்தி மரிச்சு அடக்கம் செய்யப்பட்டாள். அல்லேலூயா. சரி, ராகேல் தான் அடக்கம் செய்யப்பட்டாள்னு பார்த்தா ராகேலுடைய பிள்ளை 2 பேர் யார் சொல்லுங்க வேகமா? யோசேப்பு. யோசேப்பு கையில் இருந்தானா யாக்கோபு கையில்? பாருங்க, விருப்பப்பட்டதும் கையில் இல்லை. வாய் திறந்து சொல்லுங்க, விரும்பிராத. சொல்லுங்க, விரும்பிராத அது உன் கையில் இருக்காது. வாய் திறந்து எல்லாரும் சொல்லுங்க, விரும்பிராத அது உன் கையில் இருக்காது, கல்லறைக்கு போயிடும். சொல்லுங்க, சொல்ல மாட்டேங்கல, சொல்லுங்கங்க. விரும்பிராத, ஆமாம், அது உன் கையில் இருக்காது, உன் கூட இருக்காது, அது கல்லறைக்கு போயிடும். பார்த்தீங்களா? சரி, அதுவும் இல்லை. இப்போ அது கொடுத்த பிள்ளையாவது கையில் இருக்கணும்ல. யோசேப்பும் யாக்கோபு கையில் இல்லை. சரி, யோசேப்பும் இல்லை, பென்னியமீன் ஒருத்தன் தாங்க இருக்கான். படிக்கும் போது அழுதுட்டேன். யாக்கோபு விரும்பினா என் நாமத்தை ஏற்றுக்கொண்டு எனக்கு விரோதமாக செஞ்சான், நான் கொடுத்தேன். ஆனால் ராகேல் யாக்கோபோடு இல்லை, கல்லறைக்கு போயிட்டான். யோசேப்பு தகப்பனை விட்டு போயிட்டான், பென்னியமீன் அல்ல. இதைத்தான் லாஸ்ட்ல யாக்கோபு சொல்றான், என் வாழ்க்கை கொஞ்சம் வருத்தமும் சஞ்சலமும் உள்ளது. சொல்லுங்க, என் வாழ்க்கை எதை சொல்றான்னு தெரியுதா? அவனுக்கு எத்தனை ஏகப்பட்ட ஆடு மாடு இருக்கு. ஆண்டவரை தரிசித்தவன், முகமுகமாக ஆண்டவரை பார்த்தவன். என் வாழ்க்கை நான் விரும்பினது எதுவுமே எனக்கு நடக்கலை. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் பரிசுத்தத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. லவ் பண்ணணும்னு விரும்புகிறவங்க நல்லா பண்ணுங்க. உங்களுக்கு திருமணம் முடிஞ்ச பிறகு பண்ணுங்க. அல்லேலூயா. வாய் திறந்து சொல்லுங்க, உங்களுக்கு இந்த செய்தி பிடிக்காதுதான், நான் என்ன செய்ய? அல்லேலூயா. சொல்லுங்க, லவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க திருமணம் முடிந்து, ஆமாம், உங்களுக்கு வர்றவங்கள நீங்கள் நல்லா என்ன செய்யுங்க, அதுதான் ஆண்டவர் அங்கீகரிக்கிற அன்பு. சொல்லுங்க, ஆமாம். அதுக்கு ஒரு அடையாளமும் சொல்கிறேன், உங்களுக்கு விளங்க. ஈசாக்கு அவன் ரெபேக்கால தன்னுடைய கூடாரத்துக்கு கூட்டு வந்த பிற்பாடு அன்பு கூர்ந்தான்னு பைபிள் போட்டிருக்கு. பல பேர் எனக்கு தெரியுங்க. என்னுடைய தாயார் 2 வயதில் என்ன ஆலயத்தில் கொண்டு வந்து விட்டாங்க. 2 வயதிலிருந்து இப்போ வரைக்கும் எனக்கு தெரியும். திருச்சபைக்கு வந்து ஆண்டவருடைய அன்பை ஏற்றுக்கொண்டு சத்தியத்தை அறிந்து காதல் லவ் பண்ண ஒருத்தன் கூட உருப்படி ஆகலை. அதில் பல பேர் உயிரோடையே இல்லை. அல்லேலூயா. தங்கச்சிமாரும் உயிரோடு இல்லை, தம்பிமாரும் உயிரோடு இல்லை. ஏவன் கேட்பான், ஏவன் சொல்லுவான்னு நினச்சிட்டாங்க. யாரும் கேட்க மாட்டாங்க, எல்லாம் அவர் கேட்பார். அல்லேலூயா. சொல்லுங்க, பரிசுத்த ஸ்தலத்துக்கு, சும்மா வாய் திறந்து சொல்லுங்க, பரிசுத்த ஸ்தலத்துக்கு. பிரசங்கி 8வது அதிகாரம். சொல்லுங்க, பரிசுத்த ஸ்தலத்துக்கு சென்று வந்த துன்மார்க்கன் துன்மார்க்கி அடக்கம் செய்யப்பட்டதை கண்டே. ரொம்ப நாள் வாழணும்ல, வாழ ஆசை இல்லையா? இல்லையா? இங்கே வந்து துர்மார்க்கத்தில் ஈடுபட்டுறாதீங்க. அடக்கம் செய்யப்பட்டதை நம்ம கண்ணு பார்த்துரும். உங்களை மிரட்டலை, உருட்டலை, வேதத்தினுடைய காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். 4வது ஒரு மிருகத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், பன்றி. சொல்லுங்க, லூக்கா 15வது அதிகாரம். இந்த பன்றியையும் கெட்ட குமாரனையும் ஒப்பிடுறார். பன்றியையும் கெட்ட குமாரனையும் ஒப்பிடுறார். இந்த பன்றியுடைய சுபாவம் என்னன்னா பாருங்க, அது நாத்தத்துக்குள்ளே தான் இருக்கும். நாத்தத்துக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் அதுக்கு அது நாத்தம் மாதிரியும் அதை விட்டு வெளியே வரணுங்கிற மாதிரியும் தெரியாது. அல்லேலூயா. நீங்கள் சாக்கடை பக்கத்தில் போங்க, நம்மளுக்கு அந்த சாக்கடை கெட்ட வாசனை வரும், இப்படி வரும். ஆனால் அந்த பண்ணி பாருங்கள், நீங்கள் அந்த பண்ணி எப்படி பார்த்துட்டீங்கன்னா அது கூட கொஞ்சம் இப்படி அந்த தண்ணிக்குள்ளே எப்படி செய்யும்,
பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையாங்க? நம்ம பார்க்காத வரைக்கும் ஒன்றும் செய்யாது. நீங்கள் அந்த பன்னி எப்படி உத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த சாக்கடைக்குள்ள அது கூட கொஞ்சம் என்ன செய்யும்? உடனே நீங்கள் பன்னி கெட்ட குமாரனுக்கு தானே சொன்னார்னு நினச்சிடாதீங்க. யார் யார் உங்களால் இதை விட முடியல, இது என் கூடையே தான் இருக்குது, நான் விடணும் தான் நினைக்கேன், நான் இப்படி மாறணும் தான் நினைக்கேன்னு சொல்லி நீங்கள் ரொம்ப நாள் போராடிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த கேஸ் எல்லாமுமே இந்த பன்றிக்கு ஒப்பானது தான். அல்லேலூயா. அப்போ பன்றிக்கும் ஆண்டவருக்கும் பிரிவு ஆயிட்டா? இல்லை. அவன் பன்றி கூட்டத்தில் இருந்தால் கூட இந்த தகப்பனாருக்கு அவன் மகனாக தான் இருக்கான். சொல்லுங்கள், பன்றி கூட்டத்தில் இருந்தால் கூட இந்த தகப்பனாருக்கு உளையான சேற்றில் உலர்ந்து அனுபவம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கு விடுதலையை தர விரும்புகிறார். அல்லேலூயா. உங்களை தண்டிக்க விரும்பலை, உங்களை ஆண்டவர் பச்சிக்க விரும்பலை, உங்களை எழுப்பி பிரகாசிக்க வைக்க இயேசு விரும்புகிறார். அல்லேலூயா. பார்த்தீங்களா, பன்றியின் அனுபவம். இந்த பன்றியின் அனுபவத்தில் நம்ம இருக்க 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 என்ன தெரியுமாங்க நடக்கும்? ஒரு காரியம் நடந்துடும். நீங்கள் கவனமாக கவனிங்க. உளையான சேற்றில் உருண்ட கொண்டே இருக்கலாம். டிவி பார்க்குறத விட முடியலனே, பொய் பேசுகிறத விட முடியலனே, இச்சையாக பார்க்குறத விட முடியலனே, தூங்குறத விட முடியலன்னு நீங்கள் சொல்லலாம். இது இருக்க 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 ஒன்று நடக்கும். நம்ம உள்ளான ஆத்துமா மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக மறிக்க தொடங்குவான். ஏன்னா அது ஆண்டவர் தெளிவாக சொல்றார், இவனோ மரித்தான். சொல்லுங்க, இவனோ மரித்தான். இந்த உளையான சேற்றில் நீங்க உளர உளர சபைக்குள்ள தான் இருப்பீங்க. காலையில் பைபிள் படிப்பீங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வந்துடுவீங்க, ஊழியம் பண்ணுவீங்க. ஆனால் உங்களுக்கு உள்ள ஆத்துமா இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆத்துமா கொஞ்சம் கொஞ்சமாக மரணத்துக்கு நேராகி போகும். எசேக்கியேல் 18, பாவம் செய்கிற ஆத்துமா. சங்கீதம் 51, நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள். தம்பி அழகாக சொன்னாப்புல, ஒரு ஆள் பாட்டு படிக்கிறத வச்சே அவங்களுக்குள்ள ஜீவன் இருக்கா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சிடலான்னு சொன்னார் பார்த்தீங்களா. இந்த ஆத்துமா உங்களுக்குள்ள மரணத்துக்கு நேராகி போகுதுன்னா நீங்கள் சபைக்கு வருவீங்க, ஆனால் பாட்டு படிங்க, ஜெபம் பண்ணுங்க, அந்நிய பாஷை பேசுங்க அப்படின்னா உங்களால் செய்ய முடியாது. அல்லேலூயா. பாட்டு உங்கள் வாயில் வராது, ஆனால் இன்னொன்று செய்வீங்க. நைட்டு 10 மணிலேருந்து விடிய காலம் 5 மணி வரைக்கும் சபையை கூட்டி செஞ்சு மாப்பு கீப்பு போட்டு எல்லாம் செஞ்சுருங்கன்னா நீங்கள் தான் ஃபஸ்ட் ஆளாக செய்வீங்க. என்ன இப்படி பாக்கிய? அல்லேலூயா. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, முழங்கால் போட்டிங்கன்னா கொட்டாயாக வரும். இது அடையாளம், எழுதிக்கோங்க. உங்கள் ஆத்துமா கொஞ்சம் கொஞ்சமாக கேன்சரில் செத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். பாட்டு படிங்க, ஒரு மாதிரி எரிச்சலாக வரும். பைபிள் படிங்க, ஒரு மாதிரி சிந்தை மாறும். ஆனால் அதே இது கூட்டு, இப்போ இவனை கூட்டு வாடா, எங்கள் மச்சான் பையன் தான் அதனால சொல்கிறேன், இவனை கூட்டு இப்போ நைட்டு 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் எல்லா செங்கலையும் எடுத்து உள்ளே வச்சிரு அப்படின்னா நீங்கள் தான் அந்த வேலையை செய்கிறது நம்பர் 1 ஆளாக இருப்பீங்க. அல்லேலூயா. எதில் பாஸ் ஆக போகிறீங்க? வேலை செய்யுங்க, ஆனால் உங்கள் ஆத்துமாவை பாதுகாத்து கொள்ளுங்க. வாய்த்தன்னு சொல்லுங்க, எல்லா விதமான காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதினின்று ஜீவ ஊற்று புறப்படும். அதுங்களா, ஆத்துமாவை சாக விட்டுறாதீங்க, ஆத்துமாவை கல்லறையின் அனுபவத்தில் விட்டுறாதீங்க. தரிசனம் கிடைக்காது. உங்கள் ஆத்துமாவுக்கு உயிர் இருக்கிறதுக்கு அடையாளத்தை சொல்கிறேங்க. என் ஆத்துமாவுக்கு உயிர் இருக்குனேன் அப்படிங்கிறதுக்கு அடையாளத்தை சொல்கிறேன். நீங்கள் சபைக்கு வர்றதெல்லாம் கிடையாது. ஜெபத்து மேலே உங்களுக்கு ஒரு நல்ல ஈர்ப்பு இருக்கும், வேதத்தின் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும். அருளண்ண இப்படி குதிரைன்னு சொன்னாங்களே, அப்போ இந்த வசனம் இப்படி போட்டிருக்க, இதுக்கு என்ன? இதெல்லாம் ஆத்துமா உயிர் இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா.
ஆமாம், ஆண்டவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி. அந்நிய பாஷை உங்களுக்கு இருக்காது, ஆனால் எப்படியாவது அந்நிய பாஷையை பெறணும் ஒரு எண்ணம் இருக்கும். அல்லேலூயா. உங்களுக்கு ஜெபிக்க வராது, ஆனால் ஜெபிக்கிற கூட்டத்தோட போய் உட்கார்ந்து ஸ்தோத்திரம் சொல்ல வரும். இதெல்லாம் உங்கள் ஆத்துமாவுக்கு உயிர் இருக்குன்னு அர்த்தம். இதுக்குள்ளே நம்ம இல்லைன்னா உங்கள் ஆத்துமா மரணத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஆண்டவர் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறார், ஆத்துமாவை மறிக்க விட்டுறாத, அதுக்கு பிற்பாடு ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. இதைத்தான் பவுல் சொல்கிறார், தாவீது சொல்கிறார், வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான். ஐந்தாவது ஒரு மிருகம் இருக்கு, காண்டாமிருகம். சொல்லுங்க. எண்ணாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த காண்டாமிருகத்தை ஒப்பிடுறார். முதல் மிருகம் என்ன சொன்ன? வேகமா சொல்லுங்க, வேகமா சொல்லுங்க. நோக்கம் என்ன? காலையில் எந்திரிச்சதுல இருந்து நைட்டு வரைக்கும் அல்லேலூயா போட்டுக்கிட்டே. எங்கள் சர்ச்சில் ஒரு தம்பி உண்டு, அவன் பேர் ஜோனத்தான். நைட்டு 9 மணிக்கு வால் போஸ்ட் ஒட்ட கூட்டு போவான் அவனை. அப்போங்க 18 ரொட்டி சாப்பிடுவான். எனக்கு இப்போ நினச்சாலும் நெஞ்சு வலி வந்துடும். 18 புரோட்டா சாப்பிட்டுட்டு 3 ஆப்பாயில் சாப்பிடுவான். சாப்பிட்டு 2 செவ்வாழை பழம், அப்போ ஒரு 7 பாட்டில் இருக்கு பாருங்க, அதை குடிச்சிருவான். குடிச்ச ஒரு 3 மணிக்கு மச்சான் அப்படிமா, என்ன மாப்பிள்ள அப்படிமே, அங்கே பிரிசிங்கார் போகிற பக்கத்தில் புரோட்டா கடை இருக்கும் அப்படிமா. எதுக்கு அப்படிமே? வயிறு பசிக்கு மச்சான் அப்படிமா. ஆண்டவரே அப்படி. அப்பவும் போய் மிச்சம் மீதி காடை கவுதாரி எல்லாத்தையும் போட்டுருவாங்க. காலையில் 5 மணிக்கு நாங்கள் தூங்குவோம், வந்து எழுப்புவான், மச்சான் சூசை கடையில் சூடாக முட்டைக்கோஸ் போடுறது. 134 கிலோ. அல்லேலூயா. 100 அளவோடு சாப்பிடுங்க, வேத வசனங்களை அதிகமாக உட்கொள்ளுங்க, ஜெபத்து மேலே வாஞ்ச வைங்க, உபவாசம் பண்ணுங்க. இளம் வயதிலே உபவாசம் பண்ணுங்க. அல்லேலூயா. பட்னி போடுங்க. எசப்பா என்னால் உபவாசம் பண்ண முடியல, ஒரு வாரம் இந்த ஒரு நேரம் பட்னின்னு சொல்லுங்க, உங்களுக்கு அப்படியே ஆண்டவருடைய கிருபை கிடைக்கும். அல்லேலூயா. மிருகம் மாடு. 2வது மிருகம் சொல்லுங்க. நம்ம ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இப்படி வரும். திங்கக்கிழமை இங்கிட்டு போகும், திங்கக்கிழமை இங்கிட்டு போகும், செவ்வாய்க்கிழமை இங்கிட்டு போகும், புதன்கிழமை இங்கிட்டு போகும், சனிக்கிழமை சுடுகாட்டுக்கு போயிடும். ஞாயிற்றுக்கிழமை 2வது வந்து ஏழை மனு உருவை எடுத்த. 5வது மிருகம் காண்டா. இது நல்ல பலம் உள்ள மிருகம் தான். சொல்லுங்க. ஆனால் யுத்தத்துக்கு வராது. சொல்லுங்க. பலம் உள்ள மிருகம் தான், யுத்தத்துக்கு வராது. இவங்க வந்து நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. என்னென்ன இப்போ அங்கேருந்து இப்படி வந்துட்டீங்க சொல்லணும்ல அர்த்தம். நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, பைபிள் படிப்பாங்க, பரிசுத்தமாக இருப்பாங்க. ஆனால் ஊழியத்துக்கு வாங்க அப்படின்னா, ஊழியத்துக்கு போனால் அங்கே அடிப்பாங்க இல்லானே. ஒரு அக்காவுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு, பிசாசு கரெக்டாக வாங்க, பிசாசு நம்ம கூட வந்துட்டுனா, இதுதான் அந்த காண்டாமிருகம் மிருகம். இல்லையா? இந்த மிருகத்தை வச்சு ஆண்டவருக்கு புண்ணியம் கிடையாது. வாய் திறந்து சொல்லுங்க. இந்த மிருகத்தை வச்சியும் சொல்லுங்க கிடையாது. 6வது ஒரு மிருகம் வருது, நரி. சொல்லுங்க. என்ன இப்படி எங்களை இப்படி மாடு பண்ணி நரி. நானும் இந்த லிஸ்ட்டில் தான் இருக்கேங்க. உங்கள் முன்னாடி பேசுகிற நானும் தாழ்த்தி உண்மையை தான் சொல்கிறேன். நானும் இந்த லிஸ்ட்டில் தான் இருக்கிறேன். லூக்கா 13:33 சொல்கிறார், அந்த நரிக்கிட்ட போய் சொல்லிடுங்க. சொல்லுங்க. தந்திரம். சொல்லுங்க. தந்திரத்தெல்லாம் எதையும் செஞ்சிடாதீங்க. இப்படி போய் அப்படி போய் அப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய். என்னுடைய ஆலயத்தில் ஒரு தம்பி இருந்தாங்க. முழு ஆலயத்திலையும் அவன் தான் ஆளினாள் பாருங்க. அந்த தம்பி எங்கள் போதகர் பைபிள் படிப்பாங்க. அக்காமாரை மீறி சர்ச்சில் யாராவது பைபிள் படிக்க முடியுமாண்ணே? இருதராஜனே, அக்காமாரெல்லாம் மீறி படிக்க முடியுமா? அவனை மீறி எந்த அக்காமாரும் படிக்க முடியாது, விடவும் மாட்டான். அல்லேலூயா. 10:30 மணிக்கு ஆராதனை முடிஞ்ச உடனே பல காரியங்களை பண்ண ஆரம்பித்தான். செல்ஃபோனில் செக்ஸ் படங்களை பார்க்க ஆரம்பித்தான், படங்களுக்கு போக ஆரம்பித்தான்.
ஆமாம், நைட் ஷோ சினிமாவுக்கு போயிட்டு விடிய காலம் 5 மணிக்கு ஆராதனைக்கு வந்து பைபிள் படிப்பாங்க. நான் போய் அவன் காலை தொட்டு சொன்னேன், பவுல் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அவன்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னான், ஓ சாமி, உம்மரை தவிர யாரும் என்னை வந்து சொன்னதில்லை. நான் தரிசனம் பார்த்தேங்க அந்த பையனை பற்றி. ஈபி வயர் போது அந்த வயர் மேலே அப்படி பறந்து போய் அந்த வயர் அப்படி கை வைக்கிற மாதிரி இப்படி போகிறான். நான் சொன்னேன், மரணத்துக்கும் உனக்கும் கொஞ்சம் தான் டைம் இருக்குது, நீ செத்துருவ பவுல், திருவிருந்து எடுக்காத, ஊழியங்களில் அட்டன் பண்ணாத. கேட்கவே இல்லைங்க. அப்போ 15 வருஷத்துக்கு முன்ன கூட்டி 2500 பேருக்கு மெசேஜ் அனுப்புவான் வசனம். திரும்ப சொல்கிறேன், 15 ஆண்டுகளுக்கு முந்தி 2500 ஊழியருக்கு டெய்லி வசனம் அனுப்புவான். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஊழியருக்கும் 90% தெரியும். கடைசியில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டான். நான் முதலே சொன்னேன், இந்த இடத்துக்கு வந்து மட்டும் இது தேவன் உலாவுற இடம், தேவன் என்னை உங்களையும் பார்த்துக்கிட்டே இருக்கிற இடம். ஒருவேளை நீங்கள் இதில் மாட்டியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் முழங்கால போட்டு அழுங்க, தனியாக வந்து அழுங்க, ரூமில் வந்து அழுங்க. கண்டிப்பாக உங்களை ஆண்டவர் விடுதலை செஞ்சிருவார். இல்லையா? நாங்களாம் இதில் இருந்த ஆள் தாங்க. நான் பல நாள் அழுதுருக்கிறேன். ஆண்டவரே, நான் ஆலயத்துக்கு வர்றேன், பாட்டு படிக்கிறேன், எனக்கு இச்சை வருது ஆண்டவரே, அழுதுருக்கேன். என்னை ஆண்டவர் விடுதலை செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. பாவிகளை அவர் ஒரு நாளும் தள்ளி விடுற ஆண்டவர் இல்லை. துணிகரம் கொன்றாதீங்க. திரும்ப சொல்கிறேன், பாவிகளை தள்ளுற ஆண்டவர் இல்லை, துணிகரம் கொன்றாதீங்க. சொல்லுங்க, அதுக்கு ஆண்டவருடைய இரக்கம் கிடைக்கவே கிடைக்காது. நரி சொல்லுங்க, 6வது மிருகம். 7வது ஒரு மிருகத்தை காமிக்கிறேன், நாய். சொல்லுங்க, நாய். பிலிப்பியர் 3வது அதிகாரத்தில் பவுல் சொல்றார், சுண்ணத்துக்காரர்களுக்கு எச்சரிக்கையாருங்கள். பேதுரு 2 பேதுரு புஸ்தகம் 2வது அதிகாரம் 20-21 சொல்றார், நாய் தான் கக்கினவைகளை மறுபடியும் திங்கிறது போல. சொல்லுங்க, நாய். ஜனவரி 31ஆம் தேதி இங்கே வந்து கக்கியிருப்போம், பார்த்துருக்கீங்களா? அந்த 10 to 11 ஆராதனையில் நம்ம கக்கியிருப்போம், ஏசப்பா இதை செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன். அது மாதிரி ஜனவரி 5ஆம் தேதிக்கு மேலே போய் கக்குனதையே போய் எவ்வளவு டேஸ்டாக இருக்குது அப்படின்ட்டு இதுதான் நாய். இப்போ உங்களுக்கு இந்த 7 மிருகத்தில் நீங்கள் எதுன்னு உங்களுக்கு எனக்கும் தெரியும். அல்லேலூயா. அப்போ இந்த மிருகமாக இருந்துட்டு நானும் நீங்களும் ஜெயம் வரணும்னு நினைக்கலாமா? வாய் தரணும் சொல்லுங்கம்மா. ஜெயம் கிடைக்கும்னு நினைக்கலாமா? சொல்லுங்க. ஆனால் நம்ம இப்படி இருந்தாலும் இயேசு நம்மளை பார்க்கறது எப்படி தெரியுமா பார்க்குறார்? சகரியா 10:3. வேகமாக படிங்க, வேகமாக படிங்க. சகரியா எழுதிய தீர்க்கதரிசன புஸ்தகம் 10வது அதிகாரம் 3வது வசனம். மேய்ப்பருக்கு விரோதமாக என் கோபம் மூண்டது, கடாக்களை தண்டித்தேன், சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் யூதா வம்சத்தாராய தமது மந்தையை விசாரித்து. பாருங்க, இப்போ நான் 7 மிருகத்தை சொன்னேன், நம்ம ஒவ்வொன்றிலையும் மாட்டியிருக்கலாம்னு சொல்லி சொன்னேன். ஆனால் நம்மளை ஆண்டவர் மாடாவோ பன்னியாவோ காண்டாமிருகமாவோ கழுதையாவோ பார்க்கல. சொல்லுங்க, இதுதான் அவருடைய அன்பு. சொல்லுங்க, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது,
உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. இப்படி ஒரு ஆண்டவரை பார்த்துருக்கீங்களாங்க? நம்ம நிலைமையை பார்த்து நம்ம கூட உள்ளவனே நம்மளை அப்படி தான் பார்ப்பான். நம்ம அம்மா அப்பாவே அப்படி தான் பார்ப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் எப்படி பார்க்காரு பாருங்க. என் மந்தைக்குள்ள நீ வந்துட்டல்ல, என் தொழுவத்துக்குள்ள நீ வந்துட்டல்ல, நீ உன் சூழ்நிலை உனக்கு மாடு போல தெரிஞ்சாலும் தம்பி தங்கச்சி, ஆண்டவர் உன்னையும் என்னையும் பார்க்கறது யூதா வம்சத்தில் சிறந்த யுத்த குதிரையா பார்க்கிறார். சொல்லுங்க, யூதா வம்சத்தில். சொல்லுங்க, யூதா வம்சத்தில் சிறந்த குதிரை. குதிரைன்னு கூட சொல்லுங்க, சிறந்த யுத்த குதிரை. சொல்லுங்க. இப்போதான் இந்த குதிரையை தான் ஆண்டவர் ஜெயத்தை கொண்டு வர்றார். நீ மாடா பன்னியா நரியாலாம் இருந்தால் நீ ஜெயத்தை என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்க முடியாதுப்பா. அல்லேலூயா. ஏன் தெரியுமாங்க வார்த்தை யூதான்னு ஒன்று வருது? இயற்கையிலே 12 வம்சத்தில் இந்த யூதா வம்சத்துக்கு மட்டும்தான் கர்த்தர் தைரியத்தின் ஆவியை கொடுத்தார். சொல்லுங்க, வாய்த்தன்னு சொல்லுங்க. அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தெளிவும் தைரியமும் உள்ள ஆவியை. எங்க சண்டை நடந்தாலும் பாருங்க, பழைய ஏற்பாட்டில இருந்து பாருங்க, இந்த யூதா கோத்திரம் தான் முன்னாடி வந்து நிற்கும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எந்த கோத்திரத்துல இருந்து வந்தார்? சொல்லுங்க. நானும் நீங்களும் யாரு தான்? சொல்லுங்க. சொல்ல மாட்டேங்கல. நான் அந்த ஆளுக்கு எந்த ஆளுக்கு ஒரே ஜாதி கேட்ட சொல்லுங்க, நாங்கள் யூதருங்க அப்படின்னு சொல்லுங்க. உள்ளத்தில் யூதனானவனே யூதன். சொல்லுங்க, உள்ளத்தில் யூதனானவனே. இந்த யூதனுக்கு யதார்த்தமாகவே ஆண்டவர் ஒன்றை வைத்திருக்கிறார், தைரியம். சொல்லுங்க. இதைத்தான் இப்போ இங்கே கொண்டு வர்றார், குதிரை. சொல்லுங்க. இந்த குதிரையுடைய நோக்கம் என்ன தெரியுமாங்க? கவனமாக கவனிங்க. இப்போ மாடு பன்னிலாம் சொல்லிட்டோம் பார்த்தீங்கன்னா, இந்த குதிரையுடைய இயல்பான நோக்கமே என்னன்னா சண்டை. சொல்லுங்க. சொல்லுங்க, சண்டை. அம்மா கூட இல்லை, அப்பா கூட இல்லை. அல்லேலூயா. நம்ம கூட போராடுற பிசாசு கூட. சொல்லுங்க. ஏகோ வானிசி, ஏகோ வானிசி, ஏகோ வானிசி, ஏகோ வானிசி, ஏகோ வானிசி, ஏகோ வானிசி, ஏகோ வானிசியை ஏற்றி பாடுவோம் எங்கள் கோடி வெற்றி கோடியே. அல்லேலூயா. எங்கள் கோடி வெற்றி கோடியே. இந்த குதிரையுடைய இயல்பான சுபாவம் என்ன தெரியுமா? சண்டை, யுத்தம். சொல்லுங்க, யுத்தம். நம்ம வாழ்க்கையில எது எது நம்ம கூட போராடுதோ, எந்தெந்த ஆவி போராடுதோ, நீங்க இன்னைக்கு ஒரு முடிவெடுக்கணும். நான் ஒரு யுத்த குதிரை, என்னை இயேசு யுத்த குதிரையாக தான் வைத்திருக்கிறார். நான் இந்த ஆவிகளிடத்தில் தோக்க மாட்டேன், ஜெயம் எடுப்பேன். அல்லேலூயா. இந்த குதிரையை ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்து இந்த குதிரைக்கு 3 விதமான சுபாவத்தை கற்றுக் கொடுக்கிறார். இதை மட்டும் இன்னைக்கு பார்த்து முடிக்க போகிறோம். ஆண்டவருக்கு சித்தமான அடுத்த ஆயத்தம்னு ஒன்று இருக்குது, அது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இங்கே உள்ள குதிரையை இங்கே கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து நிப்பாட்டிடுறார். நிப்பாட்டி 3 விதமான சுபாவம். முதல் காரியம், குதிரைக்கு கலிக்கம் போடப்படும். சொல்லுங்க, சொல்லுங்க. இந்த யுத்த குதிரைக்கு சொல்லுங்க, எல்லா குதிரைக்கும் கிடையாது. சொல்லுங்க, இந்த யுத்த குதிரைக்கு மட்டும் ஆண்டவர் கலிக்கம் போட விரும்புகிறார். வெளிப்படுத்தல் 3ஆவது அதிகாரம் 17 படிச்சு பாருங்க. கலிக்கம். ஏன்னா இது தான் இஷ்டப்படி இப்படி பார்க்கக்கூடாது.
சொல்லுங்க, தான் இஷ்டப்படி. சொல்லுங்க, அவர்கள் அவரை. அந்த இடத்துல யாராவது வர்றாங்களான்னு பார்த்தீங்களா? இந்த யுத்த குதிரையா நீங்க என்னைக்கு மாறுறீங்களோ அன்னைக்கு தான் நீங்க ஜெயத்தை எதிர்பார்க்கவே முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கலிக்கம், நீ என்ன தவிர இந்த உலகத்தில் யாரையுமே நீ பார்க்கக்கூடாது. சொல்லுங்க, என்ன தவிர. சொல்லுங்க, என் அன்பை தவிர, என் வசனத்தை தவிர. சொல்லுங்க, என் கிருபையை தவிர, என் தரிசனத்தை தவிர, என் அழைப்பை தவிர உன் கண்ணு எங்கிட்டுமே போகக்கூடாது. சங்கீதம் 34 123 சங்கீதம். வேலைக்காரருடைய கண்கள். எபிரேயர் 12. மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் அவரை நோக்கி. சொல்லுங்க, சொல்லுங்க, அவரை நோக்கி. 100% உங்க பார்வை உங்க அம்மா அப்பா மேல கூட இருக்கக்கூடாது. நீங்க தோச்சுருவீங்க. திரும்ப சொல்றேன், உங்க நண்பர்கள் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எனக்கு அப்படி உதவுனாங்க, இப்படி உதவுனாங்க இருக்கக்கூடாது. உங்க பார்வை இயேசு மேல மட்டும் இருந்தாதான் உங்கள் ஆண்டவர் ஜெயத்தை தர முடியாது. இந்த குதிரையை அடுத்த ஆயத்தத்துக்கு கொண்டு போவார். சொல்லுங்க, இந்த குதிரையை ஆயத்தத்துக்கு கொண்டு. ரெண்டாவது, இந்த குதிரை கிட்ட ஒன்று ஆண்டவர் எதிர்பார்க்கார். என்ன தெரியுமா? இந்த குதிரை தன்னை நேசிக்காது. சொல்லுங்க, இந்த குதிரை. சொல்லுங்க, இந்த குதிரை தன்னை நேசிக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. பார்த்தீங்களா? தன்னை, தன் ஜீவனை இந்த குதிரை நேசிச்சா யுத்தத்துக்கு போகுமாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதான் பேதுருவை பார்த்து யோவான்ல கேட்கிறார், பேதுருவே என்ன நேசிக்கிறாயா? அப்படின்னா என்ன அர்த்தம்னு புரியுதா? படகை கொடுத்துருக்கான், இயேசு கூட ஊழியம் பண்ணியிருக்கிறான், மரிச்சவங்க எந்திரிச்சதை பார்த்துருக்கான், கடல் மேலே நடந்திருக்கிறான், அற்புதம் நடந்திருக்கு, அதிசயம் நடந்திருக்கு. ஆனால் அவன் இயேசுவை நேசிக்கலை. இதான் உன்னத பாட்டு 8 வாசிக்கிற, நேசம் மரணத்தை விட வலிது. சொல்லுங்க, நேசம். நீங்கள் இயேசுவை நேசிச்சீங்கன்னா உங்கள் உயிரை கூட நீங்கள் பெருசாக நினைக்க மாட்டீங்க. அல்லேலூயா. உம்மை அல்லாமல் வேறே விருப்பம் உள்ளத்தில் இல்லையே, உம்மை அல்லாமல் வேறே விருப்பம் உள்ளத்தில் இல்லையே. ஏன் மறுதளிச்சான்னு தெரியுதாங்க? போட்டை கொடுத்துட்டோன்னு நினைக்காதீங்க. ஏசப்பா கூட கடல் மேலே நடந்துட்டோன்னு நினைக்காதீங்க. ஏசப்பா கூட சாப்பிட்டா நினைக்காதீங்க. பேதுருவே, நீ என்னை நேசிக்கலைன்னா நீ என்னை எல்லாரும் முன்னாடி மறுதளிச்சிருவ. இப்போ உன்கிட்ட கேட்க பேதுருவே, நீ நேசிக்காதனால தான் எல்லாரும் முன்னாடி என்னை மறுதளிச்ச. இப்போ சொல்லு, என்னை நேசிச்சாதான் உன்னால் எனக்கு உண்மையாக ஊழியம் செய்ய முடியும் கேட்டவொடனே அவன் இப்போ உண்மைக்குமே ஆண்டவரை நேசிச்சனால அழுதுட்டான். அல்லேலூயா. அதனால் பேதுரு வெட்டி கொள்வதற்கும் சம்மதம் தெரிவிச்சிருக்கிறான். பார்த்தீங்களா? நம்ம ஏசப்பாட்ட அன்பு கூறுறது ஒன்று இருக்குங்க, நேசிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அன்பு கூறுறது வேற, நேசிக்கிறது வேற. மத்தேயு புஸ்தகம் 19, மார்க்கு புஸ்தகம் 10லையும் ரெண்டுலேயும் ஒரு சம்பவம் வருது. ஒரு வாலிபன், ஒரு கணம் பொருந்திய வாலிபன் ஆண்டவர்ட்ட வர்றான். நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடையும்படி. சொல்லுங்க, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடையும்படி நான் என்ன செய்யணும் அப்படிங்க. உடனே ஆண்டவர் சொல்கிறார், நீ என்ன நல்ல போதனை ஏன் சொல்லுவானே, என்னுடைய கற்பனைகளெல்லாம் கை கொள் அப்படின்னு. அப்போ அவன் 6 கற்பனைகளை கை கொண்டிருக்கான். அதில் முதல் கற்பனை என்ன சொல்லி தெரியுமா?
பொய் சொல்லாதிருப்பாயாகன்னு போட்டிருக்கு. சொல்லுங்க, இதை கை கொள்ள முடியுமா? இதை நான் கை கொண்டிருக்கேங்கிறவங்க கையை தூக்குங்க. பொய் சொல்லிடாதே, ஏதாவது நடந்துடும். நானும் கை தூக்க மாட்டேன். முதல் கற்பனையே பொய், நானும் கை தூக்க மாட்டேன். பொய் சொல்லாதிருப்பாயாகன்னு போட்டிருக்கு. இவன் இதை கை கொண்டிருக்கான். அல்லேலூயா. இப்படி 6 இதை சின்ன வயசுலேருந்து கை கொண்டிருக்கான். இப்போ உடனே அவன் ஜான்சா ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிட்டுமா? எடுத்துக்கலாமா 10 நிமிஷம்? அல்லேலூயா. ஏற்கனவே மாடு செத்துருவேன், அது செஞ்சிருவேன்னு சொல்லியிருக்கேன். இது கடைசியில் என்னென்னு சொல்ல. அல்லேலூயா. பாருங்க, 6 கை கொண்டவன் டக்குன்னு ஆண்டவர் சொல்கிறார், இனி ஆண்டவர் இதெல்லாம் நான் கை கொண்டிருக்கேன் அப்படின்னா. அப்படி சொல்லி முடித்த உடனே தான் அவர் சொல்கிறார், இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. சொல்லுங்கள். இதை சொல்லியிருக்க வேண்டியதானே? அவனே வந்து கேட்கலாம், நித்திய ஜீவனை அடையும்படி நான் என்ன செய்யணும் கேட்கும் போது, ஆமாப்பா உன்கிட்ட ஒரே ஒரு குறை இருக்குன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே? ஆண்டவர்கிட்ட ஒரு பெரிய குணம் இருக்குங்க. நம்ம எந்த நிலையிலிருந்து வந்தாலும் சரி, நம்ம குற்றத்தை அவர் ஒரு காலமும் எண்ணவே மாட்டார். எனக்கு ஏசப்பாட்ட ரொம்ப பிடிச்சது. அல்லேலூயா. அவன்கிட்ட குறை இருக்கிறது அவருக்கு முதலே தெரியும், ஆனால் சொல்ல மாட்டேக்காரு. பார்த்தீங்களேன், அப்படி வர 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 சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், இன்னும் உங்களுக்கு புரியலை, நான் இப்பவும் சொல்கிறேன். ஆமாம், இப்போ அக்காமார் இருக்காங்க, அமுதா அக்கா மகன் இருக்காங்க. நான் ஜான்சன் அக்கா வீட்டுக்கு சாப்பிட போகிறோம் இன்றைக்கி நைட்டு. அக்கா சப்பாத்தி வச்சு கோழி குருமாலாம் போடுறாங்க. போட்ட உடனே ஜான்சா நல்லா இருக்கா, அருளனே நல்லா இருக்கான்னு கேட்டோம். நாங்கள் என்ன சொல்லுவோம்? இன்னும் புரியலையா? இப்படி போட்டு நானும் ஜான்சன் இருதராஜன் என்ன சொல்லுவோம்? நல்லா இருக்குங்க. நாளைக்கு உங்கள் வீட்டில் நாங்கள் தங்கணும்னு வைங்க, நாளைக்கு நைட்டு வரை தங்கி உங்கள் கூட நாங்கள் நல்லா பழகிட்டோன்னு வைங்க. ஏன்னா நேற்று சப்பாத்தியும் கோழி கிரேவியும் வச்சோன்னா எப்படி இருந்துச்சு? அது கோழி கிரேவியா? உப்பு அள்ளி போட்டு இப்படி. அப்போ ஏன் நேற்று சொல்லலை? நாங்கள் சொல்ல மாட்டோம், நேற்று பழக பழக தான் சொல்லுவோம். சொல்லுங்கள். ஆண்டவர்கிட்ட உள்ள குணம், நம்ம எவ்வளவு கேடு கட்ட ஆளாக இருந்தாலும் வரும்போது நம்மளை தள்ளிட மாட்டார். அல்லேலூயா. அவர் அன்பினால் நம்மளை என்ன செஞ்சிருவார்? கட்டி அணைச்சிட்டு அதுக்கு பிறகு சொல்லுவார், இதை விட்டுருப்பா. இதை பார்த்தீங்களா, இந்த ஒரு குறைய சொன்ன உடனே, பணத்து மேலே நீ நேசனமாக இருக்கப்பான்னு சொன்ன உடனே துக்க முகம் அடைந்து பின் சென்றான்னு போட்டிருக்கு. இப்போ உங்களுக்கு புரியுதா? 6 கற்பனையை கை கொண்டிருக்கான். ஆனால் இயேசுவை நேசிக்காததுனால ஏதோ ஒரு பணத்தை நேசிச்சிருக்கான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்கள் நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க. நம்ம பாட்டு படிக்கும், ஆராதிக்கும், எதையாவது ஒன்று நம்ம மனசில் வச்சிருந்தோம்னா நம்மளால் இயேசுவை பின்பற்ற முடியாதுங்க. ஒருவன் என் பின்னே வர மனதாயிருந்தால் தன்னை தான் வெறுத்து. சொல்லுங்க. இயேசு பக்கம் வர்றது வேற, இயேசு பின்னாடி வர்றது வேற. சொல்லுங்க. இயேசு பக்கம் வர்றது வேற, இயேசு பின்னாடி வர்றது வேற. பேதுரு தான் ஜீவனை நேசித்ததுனால அவன் எல்லாரும் முன்னாடி மறுதளிச்சிட்டான். அதான் பேதுருவை பார்த்து கேட்கார், என்னை நேசிக்கிறாயா? 3வது, இந்த குதிரை கிட்ட ஆண்டவர் ஒன்றை எதிர்பார்க்கிறார். என்ன தெரியுமா? எந்த குதிரை மேல ராஜா ஏறணும்னு திட்டம் வச்சிருக்காரோ, கவனமா கவனிங்க. ஆயிரக்கணக்கான குதிரை இருக்கும். அதுல போர் சேவகர்கள் ஏறுற குதிரை வேற, சேனாதிபதி ஏறுற குதிரை வேற. ஆனா அந்த நாட்டு ராஜா இருக்காரு பாத்தீங்களா, அவர் ஒரு குதிரை மேல ஏறுவார். அந்த குதிரை கிட்ட மட்டும்தான் இதை எதிர்பார்ப்பார். முதல் சொல்லுங்க, கழிக்கம் போட்டுருவார். சொல்லுங்க. 2வது, தான் ஜீவன் அது என்ன செய்யக்கூடாது. 3வது, 3 நாள் அந்த குதிரையை சாப்பிடாம கெட்டி வச்சிருப்பாங்களாம். 3வது நாள் அந்த குதிரையை அவுத்து விடுவாங்களாங்க. சாப்பாட்டில் வந்து வாய் வைக்கும் பார்த்தீங்களா, அப்போ அந்த குதிரையை நடத்துகிற கண்காணி சொல்லுவானா, ஸ்டாப் அப்படிம்பானா. அல்லேலூயா.
அந்த குதிரை வாய் வச்சுட்டுனா அந்த குதிரையை சேனாதிபதி ஏறுறதுக்கு அனுப்பிடுவாங்களாம். எந்த குதிரை வாய் வைக்காம இருக்குதோ அந்த குதிரையை அடுத்து என்ன செய்வார்னா 27 நாள் ஒரு பயிற்சிக்கு கொண்டு போவாங்களாம். இந்த 27 நாளும் அதனுடைய சரீரத்தை ஒடுக்கி அதனுடைய கொழுப்பை குறைச்சி பாருங்க, கெட்டி போட்டு எதுவுமே அது விரும்பது கொடுக்காம அந்த குதிரைக்கு வெறி பிடிச்சிருமா. அல்லேலூயா. அந்த குதிரைக்கு வெறி பிடிச்சிருமாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. எந்த புஸ்தகத்தில் படிச்சீங்க? நான் எந்த புஸ்தகத்திலையும் படிக்கலைங்க. அல்லேலூயா. எந்த படிக்கல. 3 நாள் சாப்பிடாம போடவிட்ட குதிரையும் ராஜா ஏற மாட்டாராம். அந்த குதிரையை கொண்டு அடுத்து ஒரு தொழுவத்தில் கட்டி அந்த குதிரையை வெறி பிடிக்க வைப்பாங்களாம். 27 நாள் 25 நாள் வெறி பிடிக்க வச்சு அந்த குதிரை மேலே தான் அந்த நாட்டு ராஜா ஏறுவாராம். இந்த குதிரை வெறி பிடிச்சிட்டு பார்த்தீங்களா, இந்த குதிரை அவுத்து விட்ட உடனே இது எத்தனை லட்சம் அருவா இருந்தாலும் சரிதானாங்க, குதிரை இருந்தாலும் சரிதானா, இந்த ஒரு குதிரை பயப்படவே பயப்படாதான். அதை அவுத்து விட்டு ராஜா ஏறின உடனே நேராக போய் எதிர் நாட்டுடைய ராஜ குதிரை இருக்கு பார்த்தீங்களா, புரியலையாங்க? இல்லையா? எதிர் நாட்டுடைய அந்த ராஜா ஏறி இருக்கிற குதிரை, அந்த குதிரையுடைய காலை அதை அடிச்சிருமா. அப்போ அந்த குதிரை விழுந்துட்டுனா ராஜா என்ன செய்வார்? விழுவார். இந்த ராஜா அந்த ராஜாவை வெட்டுவானா, போர் முடிந்ததுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெயம் வேணும் ஜெயம் வேணும் நினைக்கமே. ஆனால் என்னைக்காவது நம்ம இப்படி ஆண்டவருக்காண்டி ஏதாவது நடந்திருக்கோமாங்க? பவுல் எப்படி தெரியுமாங்க இவ்வளவு சுவிசேஷத்தை சொன்னார். பவுலுக்கு வெறி பிடிச்சிட்டுங்க. வாழ்வோ சாவோ பசியோ பட்டினியோ இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க. கொலை பண்ணாலும் சொல்லுவேன், ஜெயிலுக்குள்ள அடைச்சாலும் சொல்லுவேன். நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்த ரேணிஸ் ஐயா வெறும் 15 வருஷம் தான் நம்ம திருநெல்வேலியில் இருந்திருக்காருங்க. 371 சபையை ஸ்தாபிச்சிருக்கிறார். வெறும் 15 வருஷம் திருநெல்வேலியில் ஊழியம் பண்ணி 371 சபை, 115 பள்ளிக்கூடத்தை ஸ்தாபிச்சிருக்கிறார். நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், நானும் அவருக்கு முன்னாடி குற்றவாளியாக தான் நிற்கேன். அல்லேலூயா. ஜெயத்தை எதிர்பார்க்கறது என்ன நியாயம் சொல்லுங்க? கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் மாடு போல இருந்தீங்கன்னா உங்கள் மேலே நுகத்தை வச்சு உங்களை பிசாசு மண்ணு சமக்க விட்டுருவான். எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் நான் மாடு போல தான் இருப்பேன், ஒன்றும் இல்லை, உங்கள் மேலே நுகத்தை வச்சு மண் சுமக்கிறதுக்கு, செங்கல் சுமக்கிறதுக்கு, பாரம் சுமக்கிறதுக்கு உங்களை பயன்படுத்திடுவான். 2வது ஒட்டகம். சொல்லுங்க. பாலைவனத்தில் நடக்கிறதுக்காண்டி உங்களை பயன்படுத்திடுவான். சொல்லுங்க. 3வது கழுதை. சொல்லுங்க. அழுக்கு மூட்டையை எந்த குளத்துக்காவது கம்மாய்க்காய் தூக்கிட்டு போகிறதுக்கு உங்களை பயன்படுத்திடுவான். 4வது பன்றி. சொல்லுங்க. சொல்லுங்க. பன்றி எதுக்கு பயன்படுத்துவான் நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கு. 5 காண்டாமிருகம். சொல்லுங்க. முட்டுறதுக்கு மட்டும். சொல்லுங்க. எல்லாத்தையும் முட்டி முட்டி தள்ளுறதுக்கு மட்டும் இந்த காண்டாமிருகத்தை பயன்படுத்துகிறோம். 6வது நரி. சொல்லுங்க. சாகிற வரைக்கும் நமக்கு இந்த பேர் நம்மளை விட்டு என்ன செய்யாது. 7வது ஒரு மிருகம் வருது. என்ன மிருகம்? நாய். சொல்லுங்க. 2 பிஸ்கட்டை போட்டு நம்மளை சங்கிலி போட்டு எங்கிட்டாவது கெட்டி குலைக்க விட்டுருவான். ஆனால் நீங்கள் குதிரையாக இருந்தீங்கன்னா ராஜாதி ராஜாவாகிய இயேசு ராஜா
உங்கள் மேலே என் மேலே ஏறிடுவார். அல்லேலூயா. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எந்த மிருகத்திலையுமே அவரால் ஏற முடியாது. ஏன்னா எந்த மிருகத்தையும் யுத்தத்துக்கு பயன்படுத்த முடியாது. சொல்லுங்க, எந்த மிருகத்தையும் யுத்தத்துக்கு பயன்படுத்த முடியாது. இந்த குதிரையை மட்டும்தான் யுத்தத்துக்கு பயன்படுத்த முடியும். எல்லாரும் கண்களை மூடுவோம். நான் பேசியது உங்களுக்கு கொஞ்சம் கடினமான வார்த்தையாக இருக்கும். நான் மிகுந்த பாரத்தோடு சொல்கிறேன். நீங்கள் நான் பன்றி இல்லை, நம்ம மாடு இல்லை, நம்ம கழுதை இல்லை, நம்ம ஒட்டகம் இல்லை, நம்ம நரி இல்லை, நம்ம நாய் இல்லை, நம்ம குதிரை. எல்லாரும் வாய் தரங்க. நாங்கள் குதிரை ஆண்டவரே, எப்படியாவது யுத்த குதிரையாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்கள் மேலே நீங்கள் ஏறணும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் போராடுகிற எல்லா விதமான சத்துருடைய கிரியையிலிருந்து எங்களுக்கு ஒரு ஜெயத்தை தரணும் ஆண்டவரே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரனே சருளே பரம்பொருளே, தேடிதனால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் தளிந்தி. தேடிதனால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் தளிந்தி. யாராவது ஒருவர் நம்ம இவ்வளவு கேடுகட்ட நிலையில இருந்தாலும் கர்த்தர் நம்மளை ஒரு காலமும் அப்படி மிருகமாக பார்க்கறது இல்லை, குதிரையாக தான் பார்க்கிறார். நம்ம ஒவ்வொருவரும் சிறந்த யுத்த குதிரையாய் மாறி ராஜாவை நம்மேல் ஏற்றி நம்ம வாழ்க்கையில் ஜெயம் பெற்றவர்களாய் வாழ நம்மளை அர்ப்பணித்து யாராவது ஒருத்தர் சுருக்கமாய் ஜெபிப்போம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். அப்படி மனசில் எல்லாரும் ஜெபம் பண்ணுறீங்களா? எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சத்தியத்தை இந்த நாளில் அறிந்திருக்கிறீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கி இருக்கிறது. நீங்கள் கேட்கும்போதே பெற்றுக்கொண்டு விட்டீர்கள். ஆண்டோடைய ஆலயத்தில் இருந்து அவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. கேட்கும்போதே கர்த்தர் உங்களை வெளிச்சத்திற்கு நேராக கொண்டு வந்து விட்டார். ஆண்டவரே, இனி இந்த வார்த்தையின்படி ஒரு குதிரையாக நான் உமக்காக ஓடுவேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை உமக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், ஆண்டவரே, இந்த மிருகங்களை பற்றி ஒவ்வொன்றா எடுத்தாங்க. ஆண்டவரே, நான் ஒரு யுத்த குதிரையாக, சிறந்த குதிரையாக, ஜெயம் கொள்ளுகிற குதிரையாக, ஆண்டவரே, நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. என்னை பலப்படுத்துங்க ஆவியானவரே, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே, நான் காத்திருந்து பலனடைவேன். அப்படி சொல்லுகிறவர்கள் ஆண்டவர்கிட்ட பேச ஆரம்பிக்கலாமா? ஒரு நிமிஷத்தில் முடிக்க போகிறோம். கடைசியாக ஆண்டவர் உங்களுடைய சத்தத்தை எதிர்பார்க்கிறார். இவ்வளவு நாள் அவருடைய சத்தம் இங்கே துணித்தது. இப்போ உங்களுடைய அர்ப்பணிப்பை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே, ஆண்டவரே, நான் உமக்காக வாழுவேன், நான் உமக்காக கிரியை செய்வேன், உமக்காக எழுந்தருளுவேன். ஆண்டவரே, தூசியை உதறிவிட்டு எழுந்தருளுவேன். ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கிறிஸ்து இயேசுவினுடைய பிள்ளைகளாக வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவ பிரசன்னத்தில் இருக்க ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய பலத்தால் எங்களை நிரப்புவீராக, பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்புவீராகப்பா. வரங்களால் கிருபைகளால் எங்களை அலங்கரிப்பீராக என்று நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே,
நீர் அப்படியே செய்ய போறதற்கு நன்றி. எல்லா துதி கன மகிமை உமக்கு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன் ஆமேன். சத்தமா ஒரு 3 அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லிடலாமா? மனசுல இருந்து உண்மையாக கை வச்சு ஒரு ஊழியர் சொல்லுவார், எப்போல்லாம் அதை சொல்கிறனோ என் இருதயத்தில் கை வச்சு நான் சொல்லுவேன் ஆண்டவரை பார்த்து, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாண்ட ஐக்கியமும் நம் யாவரோடு எல்லா பரிசுத்தவானோடு கர்த்தருடைய வருகை இருப்பதாக. 3 அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா.